ஓகேவா? நான் நேற்றெல்லாம் பார்க்கும்போது ஓகே இன்டர்ம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு, அந்த இன்டர்ம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ஃபுல்லாக சர்ச் பண்ணல அப்படின்னா இன்டர்ம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, இதை வந்து ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் தான் ரிவ்யூ பண்ணணுமா இல்லை யார் வேணால் ரிவ்யூ பண்ணலாமா? இப்படி தான் கேள்வி எல்லாமே கேட்க கிராக் என்ன சொல்லுது, யார் வேணால் பண்ணலாம் யார் வேணால் பண்ணலாம் யார் வேணால் பண்ணலான்னு. அப்போ தான் யோசிச்சேன், ஆஹா கிராக்கே முட்டாள் கிராக்கே, நான் இன்டர்ம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யார் பண்ணலான்னு கேட்குறேன். நீ என்ன சொல்லணும், ரெண்டு இருக்குது, லிஸ்டடும் இருக்குது அன்லிஸ்டடும் இருக்குது. லிஸ்டடுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்டாச்சுட்டரி ஆடிட் தான் பண்ணணும், அன்லிஸ்டடுக்கு மட்டும்தான் வந்து நீங்கள் யார் வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லணும்ல. ஸோ நான் வந்து அதை எப்படி ப்ராசஸ் பண்ணேன்னா, அப்போ இன்டர்ம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை யார் வேணால் ஆடிட் பண்ணலாம். ஓகேவா? ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் பண்ணலாம், நான் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் பண்ணலாம். ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் பண்ணும்போது அதை 2410 ஃபாலோ பண்ணிப்பாங்க, நான் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் ஃபாலோ பண்ணும்போது வந்து 2400 ஃபாலோ பண்ணிப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் லிஸ்டட் கம்பெனியாக இருந்தால் அது மட்டும்தான் வந்து 2410 ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு மேண்டேட்டரியாக வந்து ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டரே வந்து தான் வந்து அந்த ரிவ்யூவை பண்ணணும் அப்படிங்கிறது நேற்று ஸ்ட்ரைக் ஆகலை. அப்புறமா கிராக்கி டிக்கெட் இன்னைக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. வாட் டு டூ? ஏன்னா நம்ம வந்து சும்மா ஜஸ்ட் அப்படி சொல்கிறது அந்த பிரச்சனை இல்லைப்பா. இப்போ SA 2400 நீங்கள் வந்து எப்போல்லாம் இன்டர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ரிவ்யூ பண்ணுறீங்களோ அப்போல்லாம் அதை தான் ஆடிட்டர் பண்ணிங்கன்னா இதை பண்ணிக்கோங்க. SA 2410 எப்போல்லாம் ஆடிட்டர் அதை பண்ணுறாங்களோ அப்போ SA 2410 ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பீப்புள் ஆர் ஜஸ்ட் வாக்கிங் அவே. நிஜமாவே ஓகேவா? நிறைய ஆத்தர் புக்ஸ் எடுத்து படித்து பார்த்தாச்சு, எதுலேயுமே வந்து ஒரு எனக்கு கிளாரிட்டி கிடைக்கல. ஏன்னா கிராக்கே நம்மளை குழப்பி விடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. கிராக் எப்போவுமே குழப்பாது, கிராக்கு குழப்பல, நான் தான் கேள்வியை தப்பாக கேட்டுட்டேன். கேள்வி எப்படி கேட்டிருக்கணும்னா, கேள்வி எப்படி கேட்டிருந்தா அது எப்படி தான் மொபைல் சொல்லணும். 2410 படி ஒரு இன்டர்ம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ஒரு நான் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் பண்ணலாமான்னு கேட்டால் அது பண்ண வேணாம்னு சொல்லுது. ஆனால் ஏன் 2410 படி இன்டர்ம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் தான் பண்ணணும், ஏன் மற்றவங்க பண்ணக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறேன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்குது. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே கிராக்கே குழப்பி விட்டு அப்புறமா இன்டர்ம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நான் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் பண்ணலான்னு சொல்கிறேன். ஆனால் SA 2410 படி நான் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன், ஏன் சொல்கிறேன் எதுக்குன்னு சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் சொல்லுது. பைத்தியம் இது மாதிரி அது வந்து லிஸ்டட் கம்பெனி LODR ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறதுனால லிஸ்டட் கம்பெனி வந்து கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும்னா ஸ்டாச்சுட்டரி தான் பண்ணி ஆகணும். ஸோ வேறு வழி இல்லைன்றதுனால அவங்க ஸ்டாச்சுட்டரி வச்சு தான் பண்ணுவாங்க. அப்போ அவங்களாம் 2410 ஃபாலோ பண்ணிப்பாங்க. இதுவே நார்மல் கம்பெனிஸ்னால் பிரச்சனை கிடையாது. பாரு அப்போ சொல்லுறது திருப்பி ரிலையன்ஸ் ரீட்டைல்லாம் பாருங்கள், அவங்களாம் அன்லிஸ்டட் கம்பெனி தானே. ஆனால் ஃபஸ்ட்டு சொல்லும் போது ரிலையன்ஸ் ரீட்டைல் இன்டர்னல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு அதை நான் ஸ்டாச்சுட்டரி ஆடிட் தான் பண்ணியிருக்காங்க, ஸோ எனிபடி கேன் டூன்னு சொல்லிடுச்சு. எப்போ நம்ம கேள்வி எப்படி கேட்குறோம் அதுக்கிட்ட, இன்டர்ம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை யார் ஆடிட் பண்ணணும் கிராக் கிட்ட கேள்வி கேட்டால் யார் வேணால் பண்ணலான்னு பதில் சொல்லுது. SA 2410 படி யார் ஆடிட் பண்ணணும்னு கேட்டால் ஸ்டாச்சுட்டரி ஆடிட் தான் பண்ணணும்னு சொல்லுது. ஆனால் ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு தனிப்பட்ட முறையில் அதை போட்டு நோண்டுனா தான் அதை கேட்க சொல்லுது. இந்த மாதிரி அப்படி ஐயா சாமி நல்லா வருவ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் ஓகே, குழப்பம் இருக்கும் இடத்தில் தானே தெளிவு பிறக்கும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். எந்த பேஜ் நம்பரில் விட்டோம் நம்ம? ஓ மை காட், இன்னும் கடைசிக்கு போய்ட்டு நாங்கள் அவ்வளோ ஸ்பீடெல்லாம் இல்லை, இங்கே இருந்தோமே இப்போ நம்ம. Can you tell me which page number we left? ஏன்னா எல்லாமே ஹைலைட் ஆகிருக்கு. ஹைலைட் நான் முன்னாடியே பண்ணி வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் தனியாக இருக்கும் போது. எனக்கு தெரிஞ்சு 18 pages கிட்டே 12 pages கிட்டே முடிச்சோன்னு நினைக்கிறேன்ல. 20 pages கிட்டே முடிக்கணும்னு நான் நினச்சேன், ஆனால் 12 தான் முடித்தேன்னு ஏதோ பேசின மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். அதனால் நம்ம என்ன பண்ணிடுவோம், 12th பேஜுக்கு போயிடுவோம். அங்கே எங்கேயாவது கோடு போட்டு வச்சுருக்கேன்னு பார்ப்போம். எஸ், கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாமா? ஸோ வந்து இப்போ நம்ம படிக்கிறது வந்து SA 2400 நான் சொன்ன வந்து நீங்கள் எப்பப்பெல்லாம் ஃபாலோ பண்ணலாம்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு ஆடிட்டே மேண்டேட்ரி இல்லை உங்கள் பேங்க் லோனுக்காக நீங்கள் ரிவ்யூ ஸ்டேட்மெண்ட் பண்ணுறீங்க, அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு அன்லிஸ்டட் கம்பெனி பட் ஸ்டில் யூ ஆர் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. ஸோ தெர் இஸ் நோ மேண்டேஷன் ஆர் தெர் இஸ் நோ ரெகுலேட்டரி சேயிங் தட் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டாச்சுட்டரி ஆடிட் தான் பண்ணணும் எந்த அவசியமும் இல்லைனா நீங்கள் வந்து வெளியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டரை கூப்பிட்டு இதை பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அப்படி நீங்கள் ஏதோ ஒரு சார்ட் அக்கௌண்டரை கூப்பிட்டு ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் என்னெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த என்டையர் 2400 சொல்கிறாங்க. இதில் நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்பு சொல்லித்தரேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன தெரியுமா, சூப்பர் ரேஷன் 10.12 கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஓகே, இல்லை ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்லித்தரேன், என்னென்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ரிவ்யூவை பொறுத்த வரைக்கும் SRE 2400 நீங்கள் எந்த கண்ணோட்டத்தில் படிக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா இது ப்ராமினெண்ட்டாக யாருக்காக ஃபார்ம் பண்ணப்பட்டதுன்னா, நம்ம ஆடிட்டே பண்ண வேண்டாம், நமக்கு ஆடிட்டே மேண்டேட்ரி கிடையாது. ஆடிட்டே மேண்டேட்ரி இல்லை அப்படின்னும் போது ரெவ்யூ நமக்கு மேண்டேட்ரி கிடையாது. அப்படியே ரெவ்யூவை யாராவது பண்ண சொன்னாலும் அது வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் தட் இஸ் ஸ்டாச்சுட்டரி ஆடிட் தான் பண்ணணும்னு அந்த அவசியம் இல்லை, ஏதோ ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் பண்ண கூட ஓகே தான். அப்படின்னும் போது இவங்களோட என்டையர் நீங்கள் இந்த என்டையர் SRE 2400 படிக்கும்போது எந்த மைண்ட் செட்டில் படிக்கணும்னா, இமேஜின் த என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் நாட் ஆடிட்டட். Imagine it is not audited and it is only reviewed.
அப்போ ஒரு கம்பெனியினுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோ இல்லை மெம்பர்ஸோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டோ என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம தான் ஆடிட் கூட பண்ணலையே, ரெவ்யூவாவது பண்ணி வச்சுப்போமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இந்த SRE 2400ல் கோயிங் கன்சர்ன்லேருந்து ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ்லேருந்து எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஒரு ஆடிட்க்கு என்னெல்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுவீங்களோ அது எல்லாத்தையுமே SRE 2400 டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா SRE 2400 ப்ராமினென்ட் பர்பஸ் ஆஃப் இன்ட்ரடியூசிங் SRE 2400 என்னன்னா, ஒரு ஃபுல் ஃபினான்ஷியல் 12 மந்த்ஸுக்கான ஃபுல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை கூட ரெவ்யூ பண்ணணும்னா நீங்கள் SRE 2400 யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்டரிம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் ரெவ்யூ பண்ணணுன்னாலும் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதோட ப்ராமினென்ட் பர்பஸ் ஆஃப் இன்ட்ரடக்ஷனே என்னன்னா, ஒரு கம்பெனி அவங்க ஆடிட் கூட மேண்டேட்டரி இல்லைன்னா அவங்க ரெவ்யூ பண்ணிக்கிட்டோமே அப்படின்னு. அப்போ ஆடிட் பண்ணாத ஒரு கம்பெனி ரெவ்யூ மட்டும் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஆடிட் பண்ணால் அவங்களுக்கு என்ன ரீசனபிள் அஷூரன்ஸ் கிடைக்குமோ அந்த மாதிரியான ஒரு அஷூரன்ஸ் அவங்க ரெவ்யூவில் எதிர்பார்க்குறாங்க. பட் அது கிடைக்காது, லிமிடெட் அஷூரன்ஸ் தான் கிடைக்கும். ஆனால் ஆடிட்டில் எந்தெந்த ஏரியாவெல்லாம் அவங்க கவர் பண்ணுவாங்களோ அந்த எல்லா ஏரியாவையும் மாதிரி இவங்க கவர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் லிமிடெட் அஷூரன்ஸில் கவர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா SRE 2400ல் அவங்க எந்தெந்த ஏரியாவை கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் வேணால் ஃபஸ்ட் சும்மா நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்க்ரோல் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இதை பார்க்கும்போது எந்த கண்ணோட்டத்தில் பார்க்க போகிறீங்கன்னா, SRE 2400 ஆடிட்டே பண்ணாத ஒரு கம்பெனி ரெவ்யூவாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ ரெவ்யூ பண்ணும்போது ஒரு ஆடிட் பண்ணால் எந்தெந்த ஏரியாவை கவர் பண்ணுமோ அது எல்லா ஏரியாவையுமாவது கவர் பண்ணிவிடுவோம். கவர் பண்ணிவிட்டு அது லிமிடெட் அஷூரன்ஸ் கொடுத்துட்டு ரெவ்யூ என்கேஜ்மெண்ட்டாக முடிச்சிடலாம் அப்படின்னு போது தான் SRE 2400 யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் கவனித்து பாருங்கள் SRE 2400 என்னென்ன ஹெட்டிங் இருக்குன்னு. ரெவ்யூனா என்னென்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் SRE 2400 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, த ப்ராக்டிஷனர்ஸ் இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள். நம்பர் 1, practitioners responsibilities when engaged to perform a review of historical, அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்கிறாங்களே தவிர அந்த இடத்துல இன்டர் மட்டும் தான் சொல்லலை. ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்றது ஒரு ஃபுல் இயர்க்காக இருக்கலாம், இல்லை இன்டர்மாக இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். when the practitioner is not the auditor of the entity's financial statements, ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னுடைய அந்த என்டிட்டியினுடைய ஆடிட்டர் அவர் இல்லை, வேறு யாரோ ஒருத்தர் தான். ஆனாலும் அவர் வந்து அந்த இடத்துல ரெவ்யூ பண்ணி கொடுக்குறாருனா இந்த இடத்துல அவரை ப்ராக்டிஷனர்னு சொல்கிறாங்க, ஆடிட்டர்னு சொல்கிறது இல்லை. அவர் அந்த என்டையர் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ரெவ்யூ பண்ணி கொடுக்குறார். ஸோ இந்த இடத்துல அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்றதை சொல்கிறாங்க SRE 2400ல். அதுக்கப்புறம் அந்த SRE தட் இஸ் அந்த ரெவ்யூ ரிப்போர்ட்டை ரெடி பண்ணும்போது அதோட ஃபார்ம் அண்ட் கண்டென்ட்டு எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார்ம் அண்ட் கண்டென்ட் ஆஃப் த ரெவ்யூ ரிப்போர்ட் ப்ளஸ் when the review is performed by a practitioner rather than a statutory auditor of the entity, okay, அந்த இடத்துல ப்ராக்டிஷனரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ப்ராக்டிஷனர்னு அவங்க சொல்லும் போதே அவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா, அந்த ப்ராக்டிஷனர் மே நாட் ஹாவ் த ப்ரிலிமினரி நாலேஜ் அபவுட் த கம்பெனி. அந்த கம்பெனியை பற்றி முன்ன பின்ன செத்துருந்தாலும் சுடுகாடு தெரியும்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மாலாம். ஏதாவது கேட்டால் முன்ன பின்ன செத்தாதானமா சுடுகாடு தெரியும், எனக்கு என்னமா தெரியும் ஏர்போர்ட் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி முன்னெல்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராக்டிஷனர் போயிட்டு ஒரு என்டிட்டியினுடைய ரெவ்யூவை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அவங்களோட போன வருஷம் ஆடிட் ரிப்போர்ட்டை பற்றி தெரியாது, இந்த வருஷம் அவங்க ஆடிட் பண்ணியிருக்காங்களான்னு தெரியாது. நம்ம போய் ரெவ்யூக்கு உள்ளே போயிருக்கோம், அவ்வளோதான். நமக்கு அவங்க ஸ்ட்ரேஞ்சர், அவங்களுக்கு நம்ம ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னும் போது இனிஷியலாக கொஞ்சம் கொஞ்சமாக கிக் ஸ்டார்ட் பண்ணி அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதாகட்டும், தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள அக்செப்ட் பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுறதாகட்டும், அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு வேளை வந்து அவங்க அந்த ப்ரீ கண்டிஷன்ஸ்னு சொல்லக்கூடியது அவங்க ஃபாலோ பண்ணாமல் போயிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதாகட்டும், எல்லாமே எப்படி இருக்கும்னா ப்ராக்டிஷனர் இஸ் அ கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர். he doesn't have any kind of relationship with you as a statutory auditor. அப்படின்னும் போது அவரை நீங்கள் எப்படி வழி நடத்தணுமோ, அவரை நீங்கள் எப்படி கைட் பண்ணணுமோ அதுதான் SRE 2400. பட் நீங்கள் SRE 2410 பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர், அவங்களுக்கு இந்த கம்பெனி பற்றி ஃபுல்லாக தெரியும், ஆர் அட்லீஸ்ட் தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா என்டையர் ஆனுவல் ஆடிட்டையும் அவங்க தான் பண்ண போகிறாங்க. அப்படின்னும் போது அவங்க இன்டரிம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸையும் அவங்க ஆடிட் பண்ணிக்க போகிறாங்க. அந்த மாதிரி இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இந்த இடத்துல என்னென்ன ஹெட்டிங் நம்ம படித்தோம் SRE 2400 அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு படித்தோம். அப்ஜெக்டிவ்ஸ் என்னது, டு கிவ் அ ரீசனபிள் அஷூரன்ஸ், அப்டெயின் லிமிடெட் அஷூரன்ஸ் தட் பெரிய லெவலில் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லைன்னு பார்க்குறதுக்கும், அண்ட் டு ரிப்போர்ட் அண்ட் கம்யூனிகேட். நான் சொன்னல ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட அப்ஜெக்டிவ் என்னவாக இருக்குன்னா, டு அப்டெயின் ரீசனபிள் அஷூரன்ஸ் தட் இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அண்ட் டு ரிப்போர்ட் அண்ட் கம்யூனிகேட். இங்கே எப்படி இருக்குன்னா, டு அப்டெயின் லிமிடெட் அஷூரன்ஸ், ஓகேவா, டு மேக் ஷுர் தட் if there is any cause to believe that there is material misstatement, அதை நம்ம கவனத்துக்கு கொண்டு வந்துடணும், அவ்வளோதான்.
அப்போ அவங்க எப்படி வந்து ரிப்போர்ட் எப்படின்னா நெகட்டிவ் வேர்ட்ஸ் வச்சு தான் சொல்லுவாங்க. அதாவது நான் பார்த்த வரைக்கும் பெருசாக இந்த மெட்டீரியல் மிஸ்டேக் மட்டும் கண்ணுக்கு தென்படலை அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டை சொல்லிட்டு அப்புறம் அந்த ரிப்போர்ட்டை கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து அப்ஜெக்டிவ் ஆஃப் தி SRE 2400. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இந்த என்டிட்டியில் ரெவ்யூ பண்ணும்போது பேசிக்காக இதுதான் ஃபஸ்ட்டு ஒன்றா ரிக்குவயர்மெண்ட் கொண்டு வராங்க பாருங்க. நீங்கள் ப்ராக்டிஷனராக இருந்தாலும் யூ ஹாவ் டு அப்ஹோல்டு எத்திக்கல் ரிக்குவயர்மெண்ட்ஸு அண்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எப்போ இந்த என்டிட்டியினுடைய ரெவ்யூ என்கேஜ்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. பண்ணணும். எப்போ பண்ணணும், உங்களுக்கு இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் கீழே சொல்கிறாங்க, இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா பண்ணுங்கள், கீழே கொடுத்துருக்க ஃபேக்டர் சாட்டிஸ்ஃபை எல்லாம் பண்ணாதீங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, when you have to accept the review engagement, when you should not accept the review engagement. அந்த ரெவ்யூ என்கேஜ்மெண்ட்டில் ஒரு ரேஷ்னல் பர்பஸ் இல்லைன்னா அக்செப்ட் பண்ணாதீங்கன்றாங்க. அப்போ எடுத்த உடனே என்ன அர்த்தம்னா, இது வந்து ரெவ்யூ ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அப்போ இந்த ரெவ்யூ ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லும்போது இது ஃபுல் இயர்க்காகவும் இருக்கலாம், இன்டர்ம்காகவும் இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். அப்போ ஃபுல் இயர் ஆஃப் நீங்கள் படிக்கும்போது ப்ராமினெண்ட்டாக 90% எப்படி படிக்கணும்னா, ஃபுல் இயர் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ஒரு ரெவ்யூ பண்ண போகிறோம். அங்கே ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் அந்த ரெவ்யூவே பண்ணலை. அங்கே ஒரு ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டே கிடையாது, அங்கே ஆடிட்டே பண்ணலை. அப்போ நம்ம ரெவ்யூ பண்ணுறதை வச்சு தான் அவங்க எல்லா டெசிஷன்ஸும் எடுக்க போகிறாங்க. அவங்க வந்து அஃபோர்டபிலிட்டி காரணமாக அவங்க ஆடிட் பண்ணாமல் ரெவ்யூ பண்ணுறாங்க. இது கரெக்டாக அப்படின்னு கேட்டால் கரெக்டு தானே, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆடிட் மேண்டேட்ரி கிடையாது. ஆடிட் அவங்களுக்கு மேண்டேட்ரியாக சொல்லி ஆனால் அவங்க ஆடிட் பண்ணாமல் ரெவ்யூக்கு வராங்க பணம் மிச்சம் பண்ணுறதுக்காக, அது தப்பு. ஆனால் அவங்களுக்கு ஆடிட்டே மேண்டேட்ரி கிடையாதுன்னும் போது அவங்களுக்கு ரெவ்யூ மேண்டேட்ரி கிடையாது. இருந்தாலும் சரி ஆடிட் தான் பண்ணல, ரெவ்யூவாவது பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சி நம்மகிட்ட வராங்க அப்படின்னா, அப்போ நம்ம என்ன செய்யணும் அவங்கக்கிட்டனா, நீங்கள் எந்த பர்பஸ்க்காக ரெவ்யூக்கு வரீங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட உட்காந்து பேசி அவங்ககிட்ட கேட்கணும். இங்கே பாருங்கள், நீங்கள் பேங்க் லோனுக்கு போகணும்னு சொல்கிறீங்க, பேங்கர்கிட்ட முதல்ல பேசுங்க. அவர் ரெவ்யூ ஸ்டேட்மெண்ட் ஓகே நான் லோன் தரேன்னு சொன்னால் நான் பண்ணித்தரேன். ஆனால் பேங்கர் மோஸ்ட்லி வந்து ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் கேட்டுட்டு வாங்க, நம்ம அவங்கள அனுப்பணும். அப்போ அவங்க வந்து பேங்கர்கிட்ட சொல்லிவிட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து லோன் வேணும், என்ன ஸ்டேட்மெண்ட் வேணும்னு கேட்கும்போது ரெவ்யூ போதும்பா, ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் தேவையில்லைன்னு பேங்கர் சொல்லிட்டா நம்ம ரெவ்யூவில் என்டர் ஆகிடலாம், பிரச்சனை இல்லை. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அவங்கக்கிட்ட நம்ம ரேஷனல் பர்பஸ் எந்த பர்பஸ்க்காக ரெவ்யூ பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னு நம்ம மேனேஜ்மெண்ட் கிட்டே கேட்போம். அப்போ மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்லை சார் எங்களுக்கு இண்டேஸ் படி எதுவுமே வந்து ப்ரிப்பேர் பண்ண தெரியல, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம். ஸோ நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறதுலாம் கரெக்டாக இருக்கானே தெரில. சரி நீங்கள் ஒரு தடவை ரிவ்யூ பண்ணிட்டா எந்தெந்த இடத்துல இண்டேஸ் படி நாங்கள் ப்ராப்பராக வந்து கம்பைல் பண்ணலன்றதை நீங்கள் எனக்கு காமிச்சு கொடுத்துருவீங்கல்ல, அதுக்காக தான் சார் நான் வந்து இந்த மாதிரி உங்களை ரிவ்யூக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, அடலூசே இதுக்கு நீ ரெவ்யூ என்கேஜ்மெண்ட்டுக்கு கூப்பிடுற, உனக்கு என்ன உன்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ஆஸ் பர் அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் இருக்கும், ஆஸ் பர் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டும் இருக்கான்னு பார்க்கணும், அவ்வளோதானே. அதுக்கு நான் கம்பைலேஷனுக்கு வந்துட்டு போகிறேன், அதுக்கு நீ SRSன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, அதன்படி ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து ஒரு என்டிட்டிக்கு அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை கம்பைல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நீ என்ன பண்ணுற, உன்னோட எல்லா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸையும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நான் அதை எல்லாத்தையும் பக்காவாக செக் பண்ணி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லேருந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸாக மாறும்போது அதில் எங்கெங்கெல்லாம் வந்து நீங்கள் இண்டேஸை மிஸ் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் நான் உனக்கு கரெக்ஷன் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி தந்துடுறேன். இந்த பர்பஸ்க்கு நீ எதுக்கு ரெவ்யூக்கு போகணும், அதிக காசு வேறு, கம்பைலேஷன்லேயே முடிச்சுக்கலாமே அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். பேங்க் லோன் தேவைப்பட்டால் நீ ரெவ்யூக்கு போப்பா, கம்பைலேஷனே போதுமே SRS 4410க்குன்னு சொல்லி. ரேஷ்னல் பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆகலைன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லி, இங்கே பாருப்பா நீ என்ன பண்ண ட்ரை பண்ணுறேன்னா பேங்க் லோன் வாங்க ட்ரை பண்ணுறேன், அதுவும் நீ பேங்க் லோன் வந்து எந்த பேங்க்கில் ட்ரை பண்ண, இந்த பேங்க்கில் ட்ரை பண்ணுற, எனக்கு தெரிஞ்ச இந்த பேங்க்கில் ஆடிட்டட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்பாங்க, அதனால் நீ பேசாமல் பேங்கர்கிட்ட பேசு. பேங்கர் சாமாமா ஏஎஃப்எஸ் தான் வேணும், ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் வேணும்னு பேங்க் சொல்லிட்டாங்க, ஆட்டோமேட்டிக்காக இவங்க என்ன பண்ணணும்னா the practitioner should advise the entity that go for audit, don't come for SREன்னு சொல்லணும். ரெவ்யூக்கு வராதிங்க, நீங்கள் ஆடிட்க்கு போயிடுங்கன்னு சொல்லி அவங்கள அந்த ட்ராக்குக்கு மாற்றி விட்டுடணும். இல்லை உங்களுக்கு ரெவ்யூவும் தேவையில்லை ஆடிட்டும் தேவையில்லை, நீங்கள் என்ன வெறும் இண்டேஸ் படி நீங்கள் வந்து கரெக்டாக அப்ளிகபிளாக கம்பைல் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, அவ்வளோதானே. அதுக்கு நான் கம்பைலேஷன் பண்ணி கொடுத்துட்டு போகிறேன், அதுக்கு எதுக்கு சார் ரெவ்யூ, அதெல்லாம் ரெவ்யூலாம் தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கள என்ன பண்ணணும், ஒன்று அவங்க வந்து உங்ககிட்ட ரெவ்யூக்கும் வந்திருக்காங்க, அதாவது இதுவும் அதே அகெயின் 3 படிநிலைகள் தான் எல்லாத்துலேயுமே. ஒன்று கம்பைலேஷன் இஸ் த ஃபர்ஸ்ட், ரெவ்யூ இஸ் த செகண்ட், ஆடிட் இஸ் தி ப்ரிஃபர்ட், மோஸ்ட் ப்ரிஃபர்ட். இப்போ ஒரு என்டிட்டி உங்ககிட்ட ரெவ்யூக்கு வந்திருக்காங்க, நீங்கள் அந்த என்டிட்டியினுடைய சார்ட்டர்ட் தட் இஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்னே வருது, நீங்கள் அந்த என்டிட்டியினுடைய ப்ராக்டிஷனர், நீங்கள் அந்த என்டிட்டியினுடைய ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் கிடையாது அப்படின்னா உங்களை நோக்கி வரும்போது நீங்கள் அந்த என்டிட்டிக்கான ஒரு ப்ராக்டிஷனர், அவ்வளோதான். இந்த ப்ராக்டிஷனர்கிட்ட அவங்க என்ன கேட்டு வராங்க, எனக்கு ரெவ்யூ பண்ணி கொடுங்க சார்னு வராங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும் எந்த பர்பஸ்க்காக வரீங்க.
ரெவ்யூ பர்பஸ்க்கு அவங்களுக்கு அப்ளிகபிள்னா மட்டும் அக்செப்ட் பண்ணுங்கள். இஃப் த ரேஷனல் பர்பஸ் இஸ் தேர் அக்செப்ட் இட். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்கக்கிட்ட பேசிட்டு ஐதர் ஆஸ்க் தெம் டு டூ தி ஆடிட். இஃப் ஏஎஃப்எஸ் தான் வேணும் பேங்க்கோட லோனுக்கு அப்படின்னா அவங்கள வந்து ஆடிட் பண்ண சொல்லி அனுப்பிச்சிடுங்க. இல்லை அவங்களுக்கு ரிவ்யூவும் தேவையில்லை ஆடிட்டும் தேவையில்லை அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணணும், கம்பைலேஷன் என்கேஜ்மெண்ட்டை சஜஸ்ட் பண்ணுங்கள். நம்ம படித்தோம் தெரியுமா, SRS 4410. அதை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதை ஓகே பண்ண வைங்க. விச் மீன்ஸ் உங்களிடம் ஒருவர் வராங்க அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஷனராக இருக்கும்போது இஃப் சம் என்டிட்டி இஸ் கம்மிங் டு யூ அண்ட் அப்ரோச்சிங் யூ ஃபார் ரெவ்யூ, ஃபர்ஸ்ட் see whether the purpose is fine. ரெவ்யூக்கு தேவையான பர்பஸ் அவங்கக்கிட்ட இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் யூ அக்செப்ட். இஃப் there is no rational purpose, then see what can be done. If there is no rational purpose, ask them to either go for audit or go for compilation. இதை தான் அந்த பேராகிராஃபில் சமத்தா கொடுத்துருக்காங்க. இவ்வளோ அழகாக இருக்குல்ல படிக்கிறதுக்கு. புரிஞ்சு படித்தா எப்படி இருக்குது பாருங்கள், லட்டு சாப்பிட்ற மாதிரி. எனக்கு 8th ஸ்டாண்டர்டில் ஒரு டீச்சர் இருந்தாங்க. அவங்க பேர் வந்து விக்டர் ஜெயசீலி. ஓகே, ஷீஸ் மை ஃபேவரட் டீச்சர். செம்மையாக நடத்துவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா எக்ஸாமில் போயிட்டு கொஷினை பார்க்கும்போது ஆன்சர் எழுதுறதுலாம் அப்படியே லட்டு மாதிரி ஜாலியாக இருக்கும் அப்படின்னு. எனக்கு என்ன தோணுதுன்னா, படிக்கும் போதே புரிஞ்சு படித்தாலே அது லட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. லட்டு மீன்ஸ் எனி ப்ரிஃபர்ட் ஸ்வீட் ஆஃப் யோர் டைப், அந்த மாதிரி. ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்னும் நிறைய ஃபேக்டர் சொல்கிறாங்க. எத்திக்கல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள், இல்லைனா அக்செப்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி அங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் ரிலையபிளாக இருந்தால் அக்செப்ட் பண்ணுங்கள், இல்லை அக்செப்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ரெவ்யூக்கு போகிறீங்க, அவங்க வந்து ப்ராப்பர் கோஆப்ரேஷன் பண்ணுவாங்கன்னு தோணுச்சுன்னா போங்க, இல்லைனா பண்ணாதீங்க. மேனேஜ்மெண்ட்டோட இன்டெகிரிட்டி இருக்குன்னு தெரிஞ்சால் உள்ளே நீங்கள் என்டர் ஆகுங்க ரெவ்யூக்கு, இல்லைனா என்டர் ஆகாதீங்க. உங்கள் ஒர்க்கில் அவங்க ஏதாவது ஸ்கோப் லிமிட்டேஷன் பண்ணுறாங்க, 3 நாளில் பண்ணி முடியும், 4 நாளில் பண்ணி முடியும், அது மாதிரி ஏதாவது ஸ்கோப்பையே லிமிட் பண்ணுறாங்க, டைமை லிமிட் பண்ணுறாங்க, இல்லை ரொம்ப அக்ரெசிவாக வந்து ஃபீஸை குறைக்க ட்ரை பண்ணுறாங்க, ஏதாவது அந்த மாதிரி பண்ணாங்கன்னா டோன்ட் அக்செப்ட்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் இந்த ஃபேக்டர்ஸ் ஃபார் விச் யூ ஷுட் நாட் அக்செப்ட் தி ரெவ்யூ. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஓகே இதெல்லாம் ஃபைன், நீ இதெல்லாம் வந்து எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டியா, இப்போ எதெல்லாம் இருந்தால் உள்ளே நுழையணும்னு சொல்கிறாங்க. 3 ப்ரீ கண்டிஷன்ஸ் தான். ஒன்று, அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற நீங்கள் இப்போ என்னென்னா அவங்க ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிற அந்த ஹெட்டிங் ஃபுல்லாகவே எதை பற்றி இருக்குன்னா, எப்போ நீ அந்த ரெவ்யூ என்கேஜ்மெண்ட்டுக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த ரெவ்யூ என்கேஜ்மெண்ட் இஸ் லைக் திஸ், ரேஷ்னல் பர்பஸே இல்லை அப்படின்னா நீ உள்ளே நுழையாத. இல்லை ரேஷ்னல் பர்பஸ் வந்து ஆடிட்டுக்கு தான் இருக்குது, இல்லை கம்பெலிஷனாக இருக்குன்னா அங்கே மாற்றி விட்டுட்டு நீ வேலையை பாரு. இல்லை அதுக்கப்புறம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மேனேஜ்மெண்ட் இன்டெகிரிட்டியே இல்லை, அவங்க ரிலையபிள் இன்ஃபர்மேஷனே வச்சுருக்கல, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இது இருந்துச்சுன்னா, இல்லை உங்களுக்கு அங்கே இண்டிபெண்ட்டாக உங்களால் அங்கே செய்ய முடியும்னு தோணலை. ஏன்னா ரெவ்யூ என்கேஜ்மெண்ட் இஸ் லிமிடெட் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்னால அது அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்னு வந்தாலே இண்டிபெண்டன்ஸ் இஸ் அ மஸ்ட். ஆனால் உங்களால் அங்கே இண்டிபெண்டன்ஸ் அப்போல்ட் பண்ண முடியும்னு தோணலைன்னா நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க ரீசன்ஸ் வந்து இந்த மாதிரி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெட் ஃப்ளாக்ஸ், இதெல்லாம் ரெட் ஃப்ளாக்ஸ் இருந்துச்சுன்னா உள்ளே போகாது அப்படி சொல்கிறாங்க. இதெல்லாம் இருந்ததுன்னா ரெட் ஃப்ளாக்ஸு, நீ ரெட் ஃப்ளாக்ஸ் இருந்துச்சுன்னா உள்ளே போகாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, நீ செக் பண்ணுற மேஜராக எதுவும் ரெட் ஃப்ளாக்ஸ் இல்லை. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 3 க்ரீன் ஃப்ளாக் இருந்தால் மட்டும் உள்ளே போ. என்ன சொல்கிறாங்க, இந்த 3 க்ரீன் ஃப்ளாகை நீ பார்த்தா மட்டும் உள்ள போ. ரெட் ஃப்ளாக் இல்லைங்கிறது ஓகே, ரெட் ஃப்ளாக் இல்லைங்கிறதுனாலே நீ உள்ளே நுழைஞ்சிடுவியா, நுழையக்கூடாது. க்ரீன் ஃப்ளாக் என்னென்ன இருக்குது, 3 க்ரீன் ஃப்ளாக் இருக்கணுன்றாங்க. அப்போ க்ரீன் ஃப்ளாக் என்னென்னா, அவங்க வச்சுக்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை அந்த அப்ளிகபிள் எஃப்ஆர்எஃப்ஐ யூஸ் பண்ணி அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்களா, அப்போ தான் நீ ரெவ்யூக்கு போக முடியும். அவங்க ப்ரிப்பரேஷன் ஆன் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸே சரியில்லைன்னா நீ கம்பைலேஷன் தான் போக முடியும். சரியா? அதனால் ஃபஸ்ட்டு நீ பார்க்க வேண்டியது என்னென்னா, அவங்களோட எஃப்ஆர்எஃப் கரெக்டாக யூஸ் பண்ணி அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களா. ரெண்டாவது, மேனேஜ்மெண்ட் வந்து அந்த ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பொறுப்பெடுத்துக்கிட்டாங்களா. நம்பர் 3 வந்து என்னென்னா, நம்ம எதெல்லாம் ரெவ்யூ பண்ணணுமோ அன்ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் டு த பீப்புளையும், அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ப்ராப்பர் ஆக்சஸ் டு ஆல் த இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். இது 3 கொடுத்தா தான் நம்ம உள்ளே நுழையணும். ஸோ இதை பற்றி தான் அதுக்கு அடுத்த எல்லா பேஜ்லையுமே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இதை பற்றி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஓகே, இந்த 3 க்ரீன் ஃப்ளாகை நீங்கள் பார்த்துட்டீங்க. ஓகே, இந்த 3 க்ரீன் ஃப்ளாகை பார்த்தாச்சு. என்னென்ன க்ரீன் ஃப்ளாகு, ஒன்று வந்து என்ன சொல்கிறாங்க, நமக்கு அன்ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் டு பீப்புளும் ப்ராப்பர் ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷனும் இருக்கணும். மேனேஜ்மெண்ட் அவங்களோட பொறுப்பை வந்து அக்னாலேஜ் பண்ணணும். தட் ஓகே, ப்ரிப்பரேஷன் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த மேனேஜ்மெண்ட் அப்படின்னு அவங்க அக்னாலேஜ் பண்ணணும். நம்பர் 1 வந்து என்னென்னா, அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற எஃப்ஆர்எஃப் வந்து அக்செப்டபிளாக இருக்கணும். இது 3த்தையும் செக் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே நுழையலாம். இதெல்லாம் ப்ரீ கண்டிஷன்ஸ். 3 ஃப்ளாக் இருக்கான்னு பார்த்து உள்ளே நுழைங்க. சம்டைம்ஸ் உள்ளே நுழைஞ்சதுக்கு அப்புறமா உள்ளே நுழைஞ்சிட்டீங்க, இது 3 இருக்குன்னு நினச்சி க்ரீன் ஃப்ளாக் இருக்க மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் உள்ளே நுழைஞ்சிட்டீங்க. பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இது மேனேஜ்மெண்ட் அவங்களோட அக்னாலேஜ் பண்ண மாதிரி அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை அப்ஹோல்டு பண்ணலை, இல்லை அன்ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் உங்களுக்கு கொடுக்கல, இல்லை ப்ராப்பர் ஆக்சஸ் டு த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கல, இல்லை அவங்க யூஸ் பண்ணுற எஃப்ஆர்எஃப் சரியில்லை, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுறதுன்றது 3 பாயிண்ட்டாக கொடுக்குறாங்க. ஒன்று, பேசி சார்ட் அவுட் பண்ணி அதை ரிசால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரிசால்வ் ஆகிடுச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்கள். ரிசால்வ் ஆகலைன்னா விட்ரா பண்ண ட்ரை பண்ணுங்கள். விட்ராவும் பண்ண முடியலன்னா அங்கே என்ன பண்ணிடுங்க, யூ கிவ் டிஸ்க்ளைமர் ஆஃப் கன்க்ளூஷன் கொடுத்துட்டு வெளில வந்துட்டே இருங்க. ஏன்னா நீங்கள் வந்து அக்ரிமெண்ட்குள்ளே போயிட்டீங்க,
ரெவ்யூ எங்கேஜ்மெண்ட்டுக்குள்ளே போயாச்சு, அக்செப்ட் பண்ணியாச்சு, 3 க்ரீன் ஃப்ளாக் இருக்கிறதா நினச்சி ரெவ்யூ எங்கேஜ்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டீங்க. போனதுக்கப்புறமா அந்த ப்ரீ கண்டிஷன்ஸ் ஆஃப் க்ரீன் ஃப்ளாக் நம்ம பார்த்ததே போய் ஏமாற்றிட்டானுங்கன்னு தெரியும் போது ஐதர் ட்ரை டு ஃபிக்ஸ் இட், ரிசால்வ் பண்ணுங்கள், இல்லைனா வந்து ட்ரை டு கண்டினியூ வித் எங்கேஜ்மெண்ட் இஃப் இட் இஸ் ரிசால்வ்டு, இல்லைனா ட்ரை டு வித்ட்ரா ஃப்ரம் த எங்கேஜ்மெண்ட். இஃப் வித்ட்ரால் இஸ் நாட் அலவுட் ஆஸ் பர் லா ரெகுலேஷன், கிவ் தம் த டிஸ்க்ளைமர் ஆஃப் கன்க்ளூஷன் தென் கம் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அக்ரிங் டு த டர்ம்ஸ் ஆஃப் எங்கேஜ்மெண்ட் இதுவுமே நம்ம எங்கே பார்த்துருக்கோம். இதில் ஏன் ஒவ்வொன்றும் ஆடிட் மாதிரி சொல்லிட்டு வராங்கன்னா, ஏன்னா ஆடிட்டே பண்ணாத ஒரு கம்பெனி ரெவ்யூ பண்ணிக்கணும்னு ஆசைப்படும் பொழுது ஆடிட்டில் இருக்கக்கூடிய எல்லா குணாம்சங்களும் இதில் இருக்கும், ஆனால் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ எப்படின்னா, நம்மளால் வந்து லிமிடெட் எடிஷன் ஹேண்ட்பேக்கை வாங்க முடியாது, கூச்சியா அந்த ஹேண்ட்பேக்கை வாங்க முடியல. பட் அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கக்கூடிய ஃபஸ்ட் காப்பியை வாங்கணும்னு ட்ரை பண்ணும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இது ஃபஸ்ட் காப்பி மாதிரி. இது வந்து ஒரு ஃபஸ்ட் காப்பின்னு எப்படி சொல்கிறதுனா, ஒரு டூப்ளிகேட் தான், ஆனால் நல்ல காஸ்ட்லியான டூப்ளிகேட். ஒரிஜினல் மாதிரியே இருக்கும், நல்ல உழைக்கும், எல்லாமே பண்ணும், பட் ஆனால் இது ஒரிஜினல் இல்லை அந்த மாதிரி. ஸோ ரீசனபிள் அஷூரன்ஸை என்னால் பண்ண முடியல, என்னால் ஆடிட் பண்ண முடியல, அதனால் நான் வந்து ரெவ்யூ எங்கேஜ்மெண்ட்டுக்கு வரேன். அப்போ நான் ஆடிட் பண்ண முடியலங்கிறதுனால நான் ரெவ்யூ எங்கேஜ்மெண்ட்டுக்கு வரதுனால ஆடிட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே எனக்கு ரெவ்யூ எங்கேஜ்மெண்ட்டில் வேணும் அந்த மாதிரி. புரியுதா? அதுதான். அப்போ அக்ரிங் டு த டர்ம்ஸ் ஆஃப் எங்கேஜ்மெண்ட். அப்போ என்ன சொல்லுவாங்க, ஒரு ரெவ்யூவர் வந்து உள்ளே ப்ராக்டிஷனர் ரெவ்யூவர் உள்ளே போகும்போது அந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட ஒரு எங்கேஜ்மெண்ட் லெட்டர் கொடுத்து அந்த எங்கேஜ்மெண்ட் லெட்டரில் அவங்க என்னெல்லாம் எழுதணும்னா, இந்த ரெவ்யூ எங்கேஜ்மெண்ட்டை பற்றி ஃபுல்லாக அதில் எழுதணும், என்னென்ன டர்ம்ஸ் ஆஃப் எங்கேஜ்மெண்ட்டோ அதை ஃபுல்லாக எழுதணும். எழுதி அவங்க ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு இன்வால்வ் ஆனதுக்கப்புறமா அந்த ரெவ்யூ எங்கேஜ்மெண்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் 5 ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. நம்பர் 1 மெட்டீரியாலிட்டி பாருங்க. ஏன்னா ஆடிட்லேயும் சொல்லுவாங்க மெட்டீரியாலிட்டி பாருங்க, இங்கேயும் சொல்கிறாங்க மெட்டீரியாலிட்டி பாருங்கள். ஸோ மெட்டீரியாலிட்டி பாருங்கள், பாசிபிள் மிஸ்டேட்மெண்ட்ஸ் எங்கெங்கே இருக்குமோ அந்த ஹை ரிஸ்க் ஏரியாஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அப்ளிகேஷனில் மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா ஆடிட் ப்ரொசீஜர்ஸும் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம், இங்கே இன்கொயரியும் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். பார்த்துட்டு அப்புறம் பர்ஃபார்ம் தி ப்ரொசீஜர்ஸ் டு அட்ரஸ் ஸ்பெசிஃபிக் சர்க்கம்ஸ்டான்சஸை அட்ரஸ் பண்ணுற மாதிரி யூ ஹேவ் டு பெர்ஃபார்ம் தி ப்ரொசீஜர்ஸ் அண்ட் பர்ஃபார்ம் அதர் ப்ரொசீஜர்ஸ் இஃப் நீடட். எல்லாத்தையும் பண்ணி நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துருங்க அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? அதில் தான் இது படிச்சுட்டு இருந்தோம். எல்லாத்தையும் படிக்கும்போது 12th பேஜ் வரைக்கும் வந்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய ஹெட்டிங் வந்து ப்ரொசீஜர்ஸ் அட்ரஸிங் தி ஸ்பெசிஃபிக் சர்க்கம்ஸ்டான்சஸ். ஒரு சில ஸ்பெசிஃபிக் சர்க்கம்ஸ்டான்சஸில் நம்ம என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நிறைய இடத்துல ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். அது ரிவ்யூ தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே கூட ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் வெரி டேஞ்சரஸ். நமக்கு தெரிஞ்சவங்க, நம்மளோட ரிலேட்டிவ், நம்மளோட ஸ்பவுஸு, இல்லை நம்மளோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு, இவங்களுக்குலாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, வெளியாட்களுக்கு கொடுக்குறத விட இவங்களுக்கு அந்த ஆர்டரை ப்ரிஃபரடாக கொடுத்துருவோம். வெளியில் யார்கிட்டயும் நம்ம பொருளை வாங்க போகிறோம், அதுக்கு இவங்க கிட்ட வாங்கிக்கலாம்னு வாங்கிப்போம். ஆனால் வெளியில் யார்கிட்டயாவது வாங்கினா நம்ம பார்கெயின் பண்ணி 10,000 ரூபாய்க்கு வாங்குறது 9,000 ரூபாய்க்கு நம்ம வந்து பேரம் பேசி வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், பார்கெயின் பண்ணி வாங்குறோன்னா. ஆனால் இது தெரிஞ்சவங்கன்னா 10,000 அப்படின்னு 11,000 போட்டு பில்லை கொடுத்து நம்ம வாங்கிடுவோம். இதில் யாரோட பணம் வந்து வேஸ்ட்டாக போகுதுன்னா, ஷேர் ஹோல்டர்ஸோட பணம் வேஸ்ட்டாக போகுது. ஸோ ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் தான் நீங்கள் ரொம்ப உற்று நோக்கி கவனிக்கணும், ஈவன் இஃப் இட் இஸ் ரெவ்யூ எங்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ப்ரொசீஜர்ஸ் ரிலேட்டட் டு அட்ரஸ் த ஸ்பெசிஃபிக் சர்க்கம்ஸ்டான்சஸ். ஸோ நீங்கள் வந்து ரெவ்யூ பண்ணும்பொழுதே ஹை ரிஸ்க் ஏரியாஸ் ஐடென்டிஃபை பண்ணும்போது ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா, நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸை தாண்டி ஏதாவது வித்தியாசமாக நீங்கள் எதாவது பண்ணியிருக்கானுங்களா, எங்கெங்கெல்லாம் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. இன்னொன்று வந்து நீங்கள் அந்த மேனேஜ்மெண்ட்டே கேளுங்க, ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ் ஏதாவது இருந்தால் ஒழுங்காக நீங்கள் அதை டிஸ்க்ளோஸ் பண்ணிவிடுங்க எங்ககிட்ட. நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணதை தாண்டி ஏதாவது ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் நாங்கள் கண்டுபிடிச்சோன்னா we will think that you have purposefully நீங்கள் எங்ககிட்டேருந்து கன்சீல் பண்ணியிருக்கீங்க, எங்கிட்ட டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது மறைச்சிருக்கீங்க, நாங்கள் அதை வந்து முடிவு பண்ணுவோம். அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச என்னென்ன ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் இருக்கோ எல்லாத்தையும் எங்ககிட்ட வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து அவங்ககிட்ட கேட்போம், அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் வாங்கிப்போம். கிவ் அஸ் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் சேயிங் தட் எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸையும் நாங்கள் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டோம் சார் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஷனர் கிட்ட சொல்லிட்டு தான் மேனேஜ்மெண்ட் வந்து ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். அதெல்லாம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் இங்கே பேசியிருக்காங்க. ரெண்டாவது, அந்த மேனேஜ்மெண்ட்டு நம்மக்கிட்ட இன்னொரு ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். என்ன அப்படின்னா, if there is any fraud that they have found out அந்த என்டையர் 1 இயர்லையோ இல்லை அந்த இன்டர்ம் பீரியட்லையோ மேனேஜ்மெண்ட் கண்டுபிடிச்சிச்சு அங்கே ஏதோ ஒரு ஃப்ராடோ இல்லை ஏதோ இருக்குன்னு, அதை நம்மக்கிட்ட அவங்க சொல்லிடணும். அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, நம்மளே ஆடிட் பண்ணும்போது கூட உள்ளே ஏதாவது ஃப்ராடோ இல்லை ஏதாவது வந்து நான் கம்ப்ளைண்ட்ஸ் வித் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஏதாவது இருக்கா, அதுக்கே அது பண்ணியிருக்கிற மாதிரி ஏதாவது இண்டிகேஷன் இருக்கான்னு நம்ம கவனிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இண்டிகேஷன் இருக்குது, இவங்க லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட கம்ப்ளைண்ட் பண்ணலங்கிற மாதிரி நமக்கு எதாவது தெரிய வந்தாலும், இல்லை உள்ள ஃப்ராட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வந்தாலும், நம்ம அதுக்கேற்ற மாதிரி அடிஷனல் ப்ரொசீஜர்ஸை கொஞ்சம் அப்ளை பண்ணுறது இட் இஸ் பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ப்ராக்டிஷனர் ஹேஸ் டு கன்சிடர் த எஃபெக்ட் இஃப் எனி ஆஃப் த மேனேஜ்மெண்ட்ஸ் அசஸ்மெண்ட் ஆஃப் த எஃபெக்ட்ஸ் ஆஃப். அதே மாதிரி நீங்கள் மேனேஜ்மெண்ட் கிட்ட கேளுங்க, நீ ஃப்ராடு நடந்திருக்கா இல்லை நான் கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு உனக்கு ஏதாவது தெரியுமா, நீங்கள் அந்த என்டையர் இயரில் ஃப்ராட் எதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா, கண்டுபிடிச்ச மாதிரி தான் என்கிட்ட சொல்லிவிடுங்க, அதையும் கேட்டு வாங்கிக்கோங்க. ப்ளஸ் இஃப் தெர் இஸ் எனி இண்டிகேஷன் ஆஃப் ஃப்ராட் இல்லை, you really have to look out for any indication of fraud or any indication of non-compliance. அது you have to look out for those indications. அது மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி மேட்டரை உடனே டிசிடபிள்யூஜி கிட்டே மேனேஜ்மெண்ட் கிட்டே சொல்லி அதை என்னென்னு ரிசால்வ் பண்ண ட்ரை பண்ணிவிட்டு
சப்போஸ் அதை ரிசால்வ் பண்ண முடியலை அப்படின்னா அப்போ என்கொயரி அண்ட் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரை தாண்டி வேறு ஏதாவது ஆடிட் ப்ரொசீஜர் நீங்கள் அப்ளை பண்ணணுன்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் கோயிங் கன்சர்ன், இதுவுமே நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஏன்னா ரெவ்யூ எங்கேஜ்மெண்ட்டாக இருந்தாலுமே அந்த இடத்துல கோயிங் கன்சர்ன் அப்ளிகபிளாக இருந்தால் தான் அவங்க வந்து பேலன்ஸ் ஷீட்டை அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ண முடியும். இல்லைனா பேலன்ஸ் ஷீட் அவங்க எப்படி ரெடி பண்ணணும்? இதுவுமே எல்லாத்தையும் நாங்கள் விற்க தான் போகிறோம், இருக்கிற எல்லா அசட்டையும் விற்க போகிறோம், அதுலேருந்து பணம் வரப்போகுது, அந்த பணத்தை வச்சு லைபிலிட்டி அடைக்க போகிறோம், கம்பெனி இழுத்து முட்டு போகிறோம். இது எப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னா ஜிசிஏ, அதாவது கோயிங் கன்சர்ன் அசம்ஷன் வந்து எங்களுக்கு அப்ளிகபிள் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும். கோயிங் கன்சர்ன் அசம்ஷன் எங்களுக்கு அப்ளிகபிள் இல்லைப்பா, நிறைய அன்சர்டன்டிஸ் இருக்குது, கோயிங் கன்சர்ன் எங்களுக்கு அப்ளிகபிள் இல்லைன்னு சொல்லும் போது உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் உங்களோட அசட்ஸ் எல்லாம் எந்த வேல்யூவில் நீங்கள் கொடுக்கணும்னா வாங்கின ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்டில் போடக்கூடாது. இன்றைக்கி விற்றா என்ன ரேட் வருமோ அதை போடணும். அது ஏன் அப்படி போடுறீங்கன்னா ஏன்னா இன்றைக்கி அதை விற்க போகிறீங்க, அதனால அதை போடுறீங்க. ஆனால் இதே கோயிங் கன்சர்ன் அசம்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட பேலன்ஸ் ஷீட் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா உங்கள் லேண்ட் அண்ட் பில்டிங்கை நீங்கள் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்கே கூட நீங்கள் போடலாம். ஆனால் இனிமேல் உங்களுக்கு கோயிங் கன்சர்ன் அசம்ஷன் அப்ளிகபிள் இல்லை, நீங்கள் இனிமேல் இந்த கம்பெனி விற்க போகிறீங்க, கம்பெனி இல்லை அசட்ஸ் எல்லாம் விற்க போகிறீங்க, விற்றுட்டு அதுலேருந்து ஒரு பணம் வரப்போகுது, அதை வச்சு லைபிலிட்டிஸ் எல்லாம் அடைக்க போகிறீங்க, இந்த கம்பெனி இழுத்து மூட போகிறீங்க அப்படின்னா இஃப் கோயிங் கன்சர்ன் இஸ் நாட் அப்ளிகபிள் then the value at which the non-current assets or current assets has to be presented in the financial statements எப்படி இருக்கணும்னா இன்றைக்கி அதை டிஸ்போஸ் பண்ணால் என்ன வேல்யூ வருமோ அந்த வேல்யூவில் போடுவீங்க. அதனால் ரெவ்யூ எங்கேஜ்மெண்ட்டாகவே இருந்தாலும் அந்த ரெவ்யூ எங்கேஜ்மெண்ட்டில் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸோட வேல்யூ என்னன்னு டிட்டர்மைன் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா கோயிங் கன்சர்ன் அசம்ஷன் வேலிடா இல்லையாங்கிறது தான். கோயிங் கன்சர்ன் அசம்ஷன் வேலிடான்றதை முதல்ல பார்த்துக்கோங்க. வேலிடே இல்லை அப்படின்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த வேல்யூஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக போடணும், அது நீங்கள் பாருங்கள். அப்போ ரெவ்யூ எங்கேஜ்மெண்ட்டில் நீங்கள் ஹைலைட் பண்ணணும் கோயிங் கன்சர்ன் அசம்ஷன் இவனுக்கு அப்ளிகபிள் இல்லை பாஸ் அப்படிலாம் சொல்லி நீங்கள் ஹைலைட் பண்ணணும். சப்போஸ் கோயிங் கன்சர்ன் அசம்ஷன்லாம் அப்ளிகபிள் தான் ஆனாலும் அன்சர்டன்டிஸ் இருக்குது. அதாவது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னென்னா அந்த கம்பெனி இழுத்து மூடிடுவாங்கன்னு நாங்கள் சொல்ல வரல, ஆனால் இழுத்து மூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு பேர் என்ன? கோயிங் கன்சர்ன் இஸ் அப்ளிகபிள் பட் மெட்டீரியல் அன்சர்டன்டி எக்ஸிஸ்ட். அப்போ மெட்டீரியல் அன்சர்டன்டி எக்ஸிஸ்ட்னா நீங்கள் அசட்ஸ் எல்லாம் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்டில் போட்டுக்கலாம், பட் ஸ்டில் உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும்? டிஸ்க்ளோஷரில் கொடுக்கணும், மெட்டீரியல் அன்சர்டன்டி எக்ஸிஸ்ட்னு கொடுக்கணும். அப்போ நீங்கள் பாருங்கள் மெட்டீரியல் அன்சர்டன்டி அங்கே இருந்தால் அந்த மேனேஜ்மெண்ட்டு அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் அதை டிஸ்க்ளோஷரில் கொடுத்துருக்காங்களா பாருங்கள். இன்னொன்று அது கொடுத்தா மட்டும் போதாது, அன்சர்டன்டி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, ப்ராக்டிஷனருக்கும் தெரிஞ்சிருச்சு, மேனேஜ்மெண்ட்டுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அந்த அன்சர்டன்ட்டிலேருந்து அவங்க வெளியில் வரதுக்கு என்ன பேக்கப் பிளான் வச்சுருக்காங்கன்றதை பற்றி நீங்கள் அவங்ககிட்ட பேசுங்க. இன்கொயர் த மேனேஜ்மெண்ட் அபவுட் த பிளான்ஸ் ஃபார் த ஃபியூச்சர் ஆக்ஷன்ஸ் அஃபெக்டிங் தி எபிலிட்டி டு கோயிங் கன்சர்ன் அண்ட் த ஃபீஸிபிலிட்டி ஆஃப் தோஸ் பிளான்ஸ். அந்த பிளான்ஸ் அவங்க எப்படி எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அதனுடைய அந்த பிளானுடைய அவுட்கம் எப்படி வந்து அவங்களோட மெட்டீரியல் அன்சர்டன்ட்டி வந்து போக்கும். ஒரு 5 கோடி லாஸில் அவங்க இருக்காங்கன்னா அந்த 5 கோடி லாஸ்லேருந்து வெளியில் வரதுக்கான பேக்கப் பிளான் என்ன, அது எப்படி ஃபீஸிபிளாக இருக்கா அப்படின்றது எல்லாத்தையுமே ஒரு ஆடிட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக ஆடிட் பண்ணணும். அவங்க சொன்னால் மட்டும் போதாது, அவங்க சொல்கிறாங்கல்ல இந்த மேனேஜ்மெண்ட்டோட ரெஸ்பான்சஸ் இருக்குல்ல, இது இந்த பிளான் வச்சுருக்கோம், அந்த பிளான் வச்சுருக்கோம், அது வச்சுருக்கோம், இது வச்சுருக்கோன்னு, அப்போ அந்த பிளானுடைய வேலிடிட்டி என்னன்னு நீங்கள் செக் பண்ணணும். Evaluate the results of those enquiries, okay, to consider whether the management's responses provide a sufficient basis to continue to present the FS on the going concern basis and to conclude whether the financial statements are materially misstated or not. So management சொல்கிற எல்லா விஷயத்தையுமே எல்லா ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷனையுமே ப்ராக்டிஷனருக்கு தெரிஞ்ச அந்த கண் வழியாக பார்த்து ஓகே இவங்களுக்கு மெட்டீரியல் அன்சர்டன்டி இருக்குது பட் ஸ்டில் தே ஹேவ் அ பேக்கப் பிளான், ஸோ நோ ப்ராப்ளம் அப்படின்னு அவருக்கு தோணுச்சுன்னா மட்டும்தான் அவர் வந்து என்ன பண்ணணும், அதோட அந்த ரிவ்யூவில் ஓகே மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லைன்னு ப்ரொசீட் பண்ணணும். நான் உங்களுக்கு சொன்னேன் தெரியுமா, ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லை, அவனுக்கு ஃபீவரு, அவன் வந்து தனக்கு ஃபீவர்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன ரிப்போர்ட் கொடுக்கணும்? அன்மாடிஃபைட் ரிப்போர்ட் தான் கொடுக்கணும். ஏன்னா அவன் தான் ஃபீவர் சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு கோயிங் கன்சர்ன் அப்ளிகபிளே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கோயிங் கன்சர்ன் அப்ளிகபிள் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும். இல்லை கோயிங் கன்சர்ன் அப்ளிகபிள் ஆனாலும் there is a material uncertainty is there அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு 5 கோடி ரூபாய்க்கு லாஸ் இருக்குது, இதில் நாங்கள் மீண்டு வந்துட்டோம்னா எப்படியாவது பழச்சிப்போம், ஆனால் இல்லை எப்படி மீண்டு வர போகிறோம்னு தெரியல அப்படின்னாங்க. அப்போ நீங்கள் கேட்கணும், ஆஸ் அ ப்ராக்டிஷனர் யூ ஹேவ் டு ஆஸ்க் தி மேனேஜ்மெண்ட் வாட் இஸ் யுவர் பேக்கப் பிளான். பேக்கப் பிளானை கேட்டு அந்த பேக்கப் பிளான் எந்த அளவுக்கு ஃபீஸிபிள் வயபிள்னு பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு மெயினாக எப்போ மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் இருக்காது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு கேட்டிங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் அசட்ஸ் லைபிலிட்டிஸ் எல்லாத்தையும் அவங்க கோயிங் கன்சர்னை ஃபாலோ பண்ணி ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்டில் தான் போடுவாங்க. போட்டுட்டு கீழே நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸில் டிஸ்க்ளோஷரில் என்ன கொடுப்பாங்கன்னா நோட் நம்பர் 10 அப்படின்னு கொடுத்துட்டு அதில் போடுவாங்க கோயிங் கன்சர்ன் இஸ் அப்ளிகபிள் ஃபார் அஸ் பட் மெட்டீரியல் அன்சர்டன்டி எக்ஸிஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த மெட்டீரியல் அன்சர்டன்டி என்னென்னு போட்டுருவாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு லிட்டிகேஷன்ஸ் ஒன்று இருக்குது, அந்த லிட்டிகேஷனில் அன்ஃபேவரபுளாக எங்களுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுன்னா நாங்கள் 5 கோடி ரூபாய் பெனல்ட்டி கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ தெர் இஸ் திஸ் மெட்டீரியல் அன்சர்டன்டி, பட் இந்த 5 கோடி ரூபாய்க்கு நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம், அந்த பேங்க்கில் லோன் கேட்டிருக்கோம், அப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட கேட்டிருக்கோம்,
அந்த மாதிரி ஏதோ ஒரு பேக்கப் பிளான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அதையும் அதில் இன்வால்வ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ரிப்போர்ட் கொடுக்கும்போது என்ன சொல்லுவோம்னா, இவனுக்கு இவன் ஜுரம்னு சொல்லிட்டான். ஐ மீன் என்னென்னா, இவனுக்கு வந்து மெட்டீரியல் அன்சர்டன்டி இருக்கான், அவன் மெட்டீரியல் அன்சர்டன்டி இருக்குன்னு அவனோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லிட்டான். அதனால் நம்மளால் வந்து மாடிஃபைட் ரிப்போர்ட்லாம் கொடுக்க முடியாது, அன்மாடிஃபைட் ரிப்போர்ட் தான் கொடுக்கணும். அந்த அன்மாடிஃபைட் ரிப்போர்ட் எப்படி கொடுப்போம்னா, அன்மாடிஃபைடு கன்க்ளூஷனாக கொடுக்க போகிறோம் ரிவ்யூவில். இதுவே ஆடிட்டில் அது எப்படி கொடுப்போம்னா, அன்மாடிஃபைடு ஒப்பீனியனாக கொடுப்போம். ஓகேவா, புரிஞ்சுட்டோ? அதே மாதிரி யூஸ் ஆஃப் ஒர்க் பர்ஃபார்ம்டு பை அதர்ஸ். சப்போஸ் வந்து ரெவ்யூ என்கேஜ்மெண்ட்டே பண்ணும்போது ரிலையன்ஸ் ரீட்டைல் மாதிரி பெரிய பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, அது வந்து லிஸ்டட் இல்லாமல் இருக்கலாம், அது அன்லிஸ்டடாக இருக்கலாம், பட் ஸ்டில் அது ஒரு பெரிய பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. அப்படின்னும் போது அந்த இடத்துல நீங்கள் இன்டர்னல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிவ்யூ பண்ணாலும் சரி, ஃபுல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிவ்யூ பண்ணாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு யாரோட ஹெல்ப் அது தேவை. அந்த மாதிரி ஹெல்ப் தேவைப்படும் போது அவங்களோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. யூஸ் ஆஃப் ஒர்க்கு பர்ஃபார்ம்டு பை அதர்ஸ். அப்போ இன் பர்ஃபார்மிங் த ரிவ்யூ இட் மே பி நெசசரி ஃபார் த ப்ராக்டிஷனர் டு யூஸ் த ஒர்க் பர்ஃபார்ம்டு பை அதர் ப்ராக்டிஷனர்ஸ். மற்றவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு கூட நீங்கள் பண்ணலாம். ஆர் த ஒர்க் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஆர் ஆர்கனைசேஷன் பொசஸிங் எக்ஸ்பர்டீஸ் இன் அ ஃபீல்ட் அதர் தேன் ஆடிட்டிங் ஆர் அஷூரன்ஸ். இந்த இடத்துல தேர் டாக்கிங் அபவுட் தி எக்ஸ்பர்ட். இப்போ உங்களுக்கு டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங்கை பற்றி எதுவும் தெரியாது. அப்போ உங்களுக்கு டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங்கை பற்றி ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சால் தான் அந்த ஆடிட் அந்த ரிவ்யூவை ப்ராப்பராக பண்ண முடியும்னா, யூ ஆர் கெட்டிங் த ஹெல்ப் ஆஃப் அன் எக்ஸ்பர்ட். அந்த எக்ஸ்பர்ட் தான் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூஸ் ஆஃப் ஒர்க்கு பர்ஃபார்ம்டு பை அதர்ஸ். ஏன்னா நீங்கள் எப்படி இருந்தாலும் எக்ஸ்பர்ட் இன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸு. ஸோ நான் வந்து எனக்கு ஆடிட்டிங்கில் டவுட்டு, அக்கௌண்ட்ஸில் டவுட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் யார்கிட்டையும் போய் கேட்கக்கூடாது. கேட்கலாம், எப்படி கேட்கலாம்னா, ஏதோ ஒரு டவுட்னா நீங்கள் உங்களோட ஃபர்மில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் கிட்ட அந்த மாதிரி கேட்டு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. பட் இதை போய் நீங்கள் வெளியில் இருக்கக்கூடிய இன்னொரு கேட்டிங்கன்னா வெக்கமானம் அவமானம் அந்த மாதிரி ஆகிடும். அதனால் when you have any problem relating to any other areas other than audit and accounts, நீங்கள் வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு வந்து அவங்களோட ஹெல்ப்போட ரிவ்யூ பண்ணலாம். அப்படி இருக்கும்போது யூ ஜஸ்ட் ஹேவ் டு மேக் ஷூர் தட் அந்த எக்ஸ்பர்ட் வந்து நல்ல குவாலிட்டியான எக்ஸ்பர்ட்டா, அந்த எக்ஸ்பர்ட்டுக்கு நல்ல ட்ராக் ரெக்கார்ட் இருக்கா, அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத மட்டும் தான் நம்மளால் கணிக்க முடியும். அவர் செய்கிற வேலை எப்படி நம்மளால் கணிக்க முடியாது. ஏன்னா அதை செய்ய முடிஞ்சு நம்மளே தான் அந்த வேலையை செய்வோமே. அவர் என்ன நைட்ரஜன் ஆக்சைடுங்கிறாரு, ஹைட்ரஜனுங்கிறாரு, என்ன நமக்கு ஒன்றும் தெரியல, அவர் சொல்கிறாரு நம்ம நம்புகிறோம், அவ்வளோதான். அவர் சொல்கிறாரு நம்ம நம்புகிறோம். அப்போ அவர் சொல்கிறத நம்புற மாதிரி அவர் இருக்காரா அப்படின்றத மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. புரியுதா? எப்படி நம்ம வந்து ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும்போது ஆன் ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு நம்ம வந்து ஒப்பீனியன் கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டாக இருந்தால் அது வந்து எப்போவுமே ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் விச் மீன்ஸ் ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் இல்லை ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்லாம் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரொஜெக்டட் 50 லட்சம் ப்ராஃபிட்டுங்கிறோம். 50 லட்சம் ப்ராஃபிட் நமக்கு தெரியுமா? இல்லை எப்படி நம்ம செக் பண்ணுறது? 50 லட்சத்துக்கு ஏதாவது வவுச்சரு அது எதுவும் வச்சுருக்காங்களா? எதுவுமே கிடையாது. அப்போ அந்த 50 லட்சம் வரும்னு எதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்களோ அந்த அசம்ஷன் கரெக்டாக இருந்தால் இதை நம்ம ஒத்துக்க போகிறோம், அவ்வளோதான். அப்போ அந்த அசம்ஷனை தான் கரெக்டாக இல்லைன்னு சொல்லி நம்ம ஒப்பீனியன் கொடுக்க போகிறோமே தவிர நம்பர்ஸ் மேலே ஒப்பீனியன் கொடுக்க போகிறது இல்லை, எப்போ ப்ரொஜெக்டடாக இருக்கும்போது. அதே மாதிரி ரெவ்யூவை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பர்ட் ஒருத்தர் ஒரு ஹெல்ப் நமக்கு பண்ணியிருக்காருன்னா, எக்ஸ்பர்ட் பண்ணியிருக்கிற ஹெல்ப்பை ஆடிட் பண்ணுறாலும் நம்ம பெரிய ஆள் அப்பாட்டக்கர் கிடையாதுன்றதுனால அந்த எக்ஸ்பர்ட் எப்படிப்பட்டவர், நல்லவரா, அவருக்கு என்ன ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது, அவர் மேலே ஏதாவது கேஸ் இருக்கா, அவர் ஏதாவது ஃப்ராட் வேலை பண்ணியிருக்காரா, இல்லை அவர் ஏதாவது காசு வாங்கிட்டு பொய்யான ரிப்போர்ட் கொடுத்துருக்காருன்னு அதை செக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அவர் சொல்கிற எல்லாத்தையும் நம்பர் தான் வேணாமான்னு டிசைட் பண்ணலாம். புரியுறதோ? அப்போ இதுதான் வந்து they are saying that when you are using the work of other experts நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அதே மாதிரி இல்லை எக்ஸ்பர்ட்ஸை யார் அப்பாயிண்ட் பண்ணணும்னா, மோஸ்ட்லி ஆடிட்டுக்கு இல்லை ஆடிட்டருக்கு தேவையான எக்ஸ்பர்ட்ஸை ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணுறது பெட்டர். இதுவே மேனேஜ்மெண்ட் அப்பாயிண்டட் எக்ஸ்பர்ட்னா அங்கே நீங்கள் ஹெல்ப் கேட்டுக்கலாமான்னு கேட்டுக்கலாம். பட் ஸ்டில் அங்கே அந்த எக்ஸ்பர்ட் எந்த அளவுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கார், மேனேஜ்மெண்ட்டுக்கும் அந்த எக்ஸ்பர்ட்டுக்கும் எந்த அளவுக்கு நெருக்கம் இருக்குது, இதெல்லாம் வச்சு தான் யூ கேன் டிசைட் வெதர் டு புட் யுவர் கம்ப்ளீட் அஷூரன்ஸ் ஆன் ரிலையபிலிட்டி ஆன் தட் எக்ஸ்பர்ட் ஆர் நாட். வேறு என்ன அடிஷ்னல் ப்ரொசீஜர்ஸ்ன்னு இருக்குது. அடிஷ்னல் ப்ரொசீஜர்ஸ்னால் என்ன, ரிவ்யூனாலே ஜென்ரலாக என்கொயரியும் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரும் மட்டுமே பண்ணாலே போதும். பட் அதை ரெண்டுத்தையும் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது இண்டிகேஷன் ஆஃப் ஃப்ராடோ, நான் கம்ப்ளைண்ட்ஸோ இல்லை இண்டிகேஷன் ஆஃப் சம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்ற மாதிரி டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் அதர் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணலாம். எக்ஸாம்பிள் சும்மா இந்த கம்பெனி வந்து ஏதோ ஒரு கம்பெனியோட ஒரு கான்ட்ராக்டில் இன்வால்வ் ஆயிருக்காங்க, உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, அந்த கான்ட்ராக்ட் எடுத்து படிச்சு பார்க்குறீங்க, அது என்கொயரியும் கிடையாது, அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரும் கிடையாது, அதுக்கு பேர் வந்து இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். அதை நீங்கள் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம், தாராளமாக, வை நாட், நீங்கள் பண்ணலாம். அப்போ அந்த மாதிரி அடிஷ்னல் என்கொயரி இல்லைனா அடிஷ்னல் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் ஒரு அடிஷ்னல் அதர் டைப்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ஸு தாராளமாக இது நீங்கள் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் இங்கே, வாட் இஸ் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன். அதாவது எப்போ அடிஷ்னல் ப்ரொசீஜர்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும்னு கேட்குறாங்க. எப்போ தேவைப்படும், நீங்கள் என்கொயரியை அப்ளை பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணுறீங்க, நத்திங் சீம்ஸ் டு பி ராங், எல்லாம் ஓகே பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா why are you going to apply additional procedures? நீங்கள் அடிஷ்னல் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ண போகிறதே கிடையாது. பட் என்கொயரியை நம்ம யூஸ் பண்ணும்போதும் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணும்போதும் என்கொயரி பண்ணும்போது ஒரு பதில் சொல்கிறான், ஆனால் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணி பார்த்தா இந்த பதிலுக்கு நேர்மாறாக இருக்குது. ஸோ there are a lot of inconsistencies between the
evidence that you collected by using inquiry and evidence that you collected from analytical procedures. அப்படி இல்லைனா the evidence that you collected by inquiring the management is different and the answer that you got from the employee is different. ஸோ எம்ப்ளாயி சொல்கிறதுக்கும் மேனேஜ்மெண்ட்டில் இருக்க போர்ட் மெம்பர் சொல்கிறதுக்குமே வந்து இன்கன்சிஸ்டன்சிஸ் இருக்குது பதில்ல அப்படின்னா அப்போ இட் இஸ் வாரண்டிங் யூ தட் ஓகே நீ என்கொயரி அண்ட் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரோட நிப்பாட்டாத, யூ ஹாவ் டு பெர்ஃபார்ம் அதர் ப்ரொசீஜர்ஸ் டு சி வெதர் தெர் இஸ் எனி மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் மேனேஜ்மெண்ட் நமக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்றதை வச்சு தான் அடிஷ்னலி நமக்கு வந்து ஆடிட் ப்ரொசீஜர்ஸை நம்ம அப்ளை பண்ணணுமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ணணும். ஸோ அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, அப்போ அவங்க நம்ம கேட்குற ஒரு கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லிட்டாங்க, நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்டாங்க, அதேமாதிரி எம்ப்ளாயி சொல்கிறதுக்கும் மேனேஜ்மெண்ட் சொல்கிறதுக்கும் எந்த இன்கன்சிஸ்டன்சியும் இல்லை, எல்லாமே கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்குது. அது ஒன்று. இன்னொன்று வந்து ஒரு ப்ராக்டிஷனர் வந்து அங்கே போய் அந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசும்போது மேனேஜ்மெண்ட் எல்லாத்துக்கும் அதாவது அன்ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் டு ஆல் பீப்புள் கொடுக்குறாங்க, யார்கிட்ட பேசினாலும் கரெக்டாக ஒரே மாதிரி தான் பதில் சொல்கிறாங்க, எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வரல. ப்ளஸ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது டெட் ஈக்விட்டி ரேஷியோ அது இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கும்போது அந்த ரேஷியோ அனாலிசிஸுமே வந்து உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா ஓகே லாஜிக்கல் ரீசனிங்குமே வந்து உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா கன்சிஸ்டண்ட்டான பதிலை தான் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ தெர் இஸ் நோ இன்கன்சிஸ்டன்சி அப்படின்னு வந்துருச்சுன்னா யூ டோன்ட் ஹேவ் டு பெர்ஃபார்ம் அடிஷனல் ப்ரொசீஜர்ஸ். ஆனால் எந்த இடத்துல மேனேஜ்மெண்ட்டோட ரெஸ்பான்ஸ் சரிப்பட்டு வரலையோ அந்த இடத்துல அடிஷ்னல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால நம்ம என்ன பண்ணணும், அடிஷ்னல் ப்ரொசீஜர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, டிபெண்டிங் அப்பான் த மேனேஜ்மெண்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் தி ப்ராக்டிஷனர்ஸ் evaluation of the response may be enable the practitioner to conclude that for example நீங்கள் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிளோட பேலன்ஸ் என்னன்னு பார்க்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்கொயரி பண்ணும்போது உங்களுக்கு கிடைச்ச பதிலும் நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு கிடைச்ச பதிலும் வெவ்வேறாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்போ என்கொயரி பண்ணும்போது ஒன்று கிடச்சிருக்கு, உங்களுக்கு டவுட் வந்ததுனால இன்ஸ்பெக்ஷன் பண்ணி டாக்குமெண்ட்டை பார்க்குறீங்க, ரெண்டும் ஒன்றா இருக்குது. அப்போ பேசிக்காகவே நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் விசாரித்ததனுடைய பதிலும் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரோட பதிலும் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாலே யூ டோன்ட் ரிக்வயர் அடிஷ்னல் ப்ரொசீஜர்ஸ். ஸோ மேனேஜ்மெண்ட்டோட ரெஸ்பான்ஸில் தான் இருக்குது அடிஷ்னல் ப்ரொசீஜர்ஸ் வேணுமா வேணாமாங்கிறது. இஃப் த மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்ஸ் இஸ் கன்சிஸ்டன்ட் யூ டோன்ட் ரிக்வயர் அடிஷ்னல் ப்ரொசீஜர். இல்லையா அப்போ கண்டிப்பாக அந்த இடத்துல மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நம்பிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், you have to apply further audit procedures or you have to apply additional audit procedures. Okay va? If it enables the auditor to determine that the matter causes the financial statements to be materially misstated, no further procedures are required and the practitioner would form the conclusion that the financial statements as a whole are materially misstated. See என்னமா ஒன்றுமே இல்லைமா, நம்ம ஒரு விஷயத்தை கேட்குறோம், அது பதில் சொல்கிறாங்க, பதில் சொல்லும் போது கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நோ ஃபர்தர் ப்ரொசீஜர் ரிக்வயர்டு, நீங்கள் அழகாக அங்கே போய்ட்டு அன்மாடிஃபைட் கன்க்ளூஷன் கொடுத்துடலாம். இல்லை நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, அவங்க ஒரு பதில் சொல்கிறாங்க, நிறைய இன்கன்சிஸ்டன்சி இருக்குது, நீங்கள் கேட்குற கேள்விக்கு அவங்க கொடுக்குற பதில் அப்படிங்கிறது ப்ராப்பராக இல்லைன்னும் போது அங்கே மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு உங்களுக்கு பட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருது. அப்போ நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு மாடிஃபைட் கன்க்ளூஷனையோ இல்லைனா வந்து அட்வர்ஸ் கன்க்ளூஷனையோ கொடுத்துட்டு போயிடுறீங்க. மூணாவது சிச்சுவேஷனில் என்ன அப்படின்னா லைக்லி டு பி மிஸ்டேட்டட் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு டவுட்டை கொடுக்கும்போது வேறு வழியே கிடையாது, சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸை நமக்கு அது கொடுக்க மாட்டேங்குது. அதாவது என்னது, அதில் ஒன்று மிஸ்டேக் இருக்குன்னு நமக்கு ப்ரூவ் பண்ணணும், மிஸ்டேக் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும், ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான். ஸோ அவனுங்க கொடுக்குற பதிலை வச்சு அங்கே மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல. அப்போ வேறு வழியே கிடையாது, நம்ம அடிஷ்னல் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா வெதர் தெர் இஸ் ஆக்சுவல் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் ஆர் நாட்னு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ தான் நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா அடிஷ்னல் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் நமக்கு தேவைப்படும். அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, இன்கேஸ் த ப்ராக்டிஷனர் இஸ் ரிக்வயர்ட் டு பர்ஃபார்ம் அடிஷ்னல் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அவர் பர்ஃபார்ம் பண்ணால் தான் அவருக்கு வந்து சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா அவர் தாராளமாக அதை பண்ணலாம். அதை பண்ணும்போது அவர் ஃபைனலாக டிசைட் பண்ணுவார், சரி ஓகே நம்ம இதில் வாட் யூ கால் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு அவர் ட்ரை பண்ணுவார், அவ்வளோதான். ஓகேவா? அதே மாதிரி சப்போஸ் எவ்வளோ சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் வாங்கி பார்த்துட்டேன், எப்படி பூந்து அடித்து பார்த்தாலும் அங்கே மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னும் எனக்கு கன்ஃபார்ம் ஆகலை, இல்லைன்னு எனக்கு கன்ஃபார்ம் ஆகலை, நான் என்ன பண்ணுறது? முடிஞ்ச வரைக்கும் அப்ளை த ப்ரொசீஜர்ஸ் டு த பாசிபிள் எக்ஸ்டென்ட் அண்ட் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் வெதர் தெர் இஸ் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் ஆர் நாட். சில நேரம் உங்களுக்கு என்ன தோணுன்னா, நான் எவ்வளோ ஆடிட் ப்ரொசீஜர் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் அங்கே மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு எனக்கு கட் ஃபீலிங் சொல்லுது, ஏன்னோ சம்திங் இஸ் ராங்னு சொல்லுது, ஆனால் எனக்கு எவிடன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அப்படின்னா இட் இஸ் பெட்டர் டு டிஸ்க்ளைம் த ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு எவிடன்ஸ் கிடைக்குது, ஆனால் அது சஃபிஷியண்ட்டாக அப்ராப்ரியேட்டாக இருக்குது, ஆனால் அதை வச்சு என்னால் ஒரு ப்ராப்பர் ஓகே இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்னு சொல்ல முடியல, நான் பார்த்த வரைக்கும் மெட்டீரியல் ஸ்டேட்மெண்ட் வரலன்னு சொல்ல, நெகட்டிவாக கூட என்னால் அங்கே ரிப்போர்ட் பண்ண முடியாத அளவுக்கு எனக்கு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சி
அதாவது வந்து அதாவது வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல மெட்டீரியல் மிஸ்டேக் இருக்கா இல்லையான்னு தெரிய வரணும். இருக்குன்னு தெரிஞ்சால் பேட் ரிப்போர்ட் கொடுங்க, இல்லைன்னு தெரிஞ்சால் குட் ரிப்போர்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. ஆனால் இருக்கா இல்லையான்னு கன்ஃபியூஷனாகவே இருந்தால் இந்த இடத்துக்கு வாங்க. யூ ஹாவ் டு கீப் ஆன் பர்ஃபார்மிங் தி ஆடிட் ப்ரொசீஜர்ஸ், அடிஷ்னல் ஆடிட் ப்ரொசீஜர் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருங்க until you reach a conclusion. ஏவா பியா? ஏல என்ன சொல்லியிருக்காங்க? மெட்டீரியலி மிஸ்டேக்னு சொல்லியிருக்காங்க. பியில் என்ன சொல்லியிருக்காங்க? நாட் மெட்டீரியலி மிஸ்டேக். இல்லை ஏ வந்து என்ன, சாரி பழக்க தோஷம் இப்படியே வருது. ஏ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ வந்து நாட் மெட்டீரியலி மிஸ்டேக்னு சொல்லியிருக்காங்க. நாட் மெட்டீரியலி மிஸ்டேக்னு சொல்லியிருக்காங்க ஏ. பி என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெட்டீரியலி மிஸ்டேக்னு சொல்லியிருக்காங்க. சி என்ன சொல்லியிருக்காங்க? அது மெட்டீரியலி மிஸ்டேக்கடா இல்லை நான் மெட்டீரியலி மிஸ்டேக்கானு தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உனக்கு மெட்டீரியலி மிஸ்டேக்னு தெரிஞ்சால் பேட் ரிப்போர்ட் கொடுத்துருப்போம், நாட்டுன்னு தெரிஞ்சால் குட் ரிப்போர்ட் கொடுத்துருப்போம். இதுவா அதுவான்னு தெரியலனா பைத்தியம் பிடிக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ண? யூ ஹேவ் டு கண்டினியூ பர்ஃபார்மிங் அடிஷனல் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அன்டில் யூ எண்ட் அப் வித் வெதர் ஏவா பியான்ற வரைக்கும் நீ பண்ணு. கடைசி வரைக்குமே உங்களால் கன்க்ளூடே பண்ண முடியலன்னா அப்போ நீ என்ன பண்ணணும்? தென் ஸ்கோப் லிமிடேஷன் எக்ஸிஸ்ட். அதாவது உங்களால் கண்டுபிடிக்க முடியல. அப்போ என்ன அர்த்தம்? ஒன்று ஏதோ மறைக்கிறானுங்க, ஆனால் என்னன்னு உனக்கு தெரியல. அப்போ ஸ்கோப் லிமிடேஷன் இருந்தால் வேறு எதுவுமே பண்ண முடியாது. உன்னால் அன்மாடிஃபைட் கன்க்ளூஷன் கொடுக்க முடியாது. இட் இஸ் பெட்டர் தட் யூ கிவ் அ மாடிஃபைட் கன்க்ளூஷன் ஆர் அட்வர்ஸ் கன்க்ளூஷன் கொடுத்துட்டு அப்படி இல்லை டிஸ்க்ளைம் பண்ணிவிட்டு யூ கேன் வாக் அவே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? அதான் இங்கே சொல்ல வராங்க. ஓகே, ஒரு தடவை பார்த்துக்கோங்க, ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ பண்ணிடலாமா? அடுத்து வந்து தேர் டாக்கிங் அபவுட் SA 560. SA 560 நம்ம வந்து SA 560லே படிச்சிட்டதுனால அதே SA 560-ஐ SRE-ல கொண்டு வந்து லைட்டாக அப்படி இது பண்ணுறாங்க. என்னென்னா SA 560ல நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? மார்ச் 31 கரெக்டாக ரிப்போர்ட்ஸ் முடியுது, தட் இஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் முடியுது. ஒரு ஆடிட்டர் ரிப்போர்ட் கொடுக்குற டேட் வந்து இது மார்ச் எண்டுனா ஏப்ரல் எண்டு, மே எண்டு. மே 30 இவர் வந்து அந்த ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் இந்த இடைப்பட்ட 2 மாதத்தில் ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்திருந்தா அது அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்டாவோ இல்லை நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்டாவோ இருந்தால், அட்ஜஸ்டிங்னா மார்ச் 31க்குள்ளே அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க, நான் அட்ஜஸ்டிங்னா அந்த டிஸ்க்ளோஸ் ஆகுது பண்ணிவிடுங்க. இது ஒரு ஆடிட்டரோட பொறுப்பு. என்னென்ன அட்ஜஸ்டிங்காவோ நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட் அவர் கண்டுபிடிச்சா அதை ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும், இல்லை டிஸ்க்ளோஷர் பண்ணியிருக்கணும் மேனேஜ்மெண்ட்டு. இதை செக் பண்ணி சைன் பண்ண வேண்டியது ஆடிட்டரோட பொறுப்பு. அதே மாதிரி ஒரு ரெவ்யூ என்கேஜ்மெண்ட்டை மேற்கொள்ளும் ஒரு ப்ராக்டிஷனர் என்ன செய்யணும்னா, என்டையர் இன்டர்ம் ஃபினான்ஷியலாக இருந்தால் அந்த டேட்டு, இல்லை என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருந்தாலும் அந்த மார்ச் 31 எந்த டேட்டில் முடியுதோ அதுக்கும் அவர் சைன் போடுற அந்த ரிப்போர்ட் டேட்டுக்கும் ரெவ்யூ ரிப்போர்ட் டேட்டுக்கும் நடுவில் இருக்கிற இடைப்பட்ட காலம் அப்படிங்கிறது சப்சிக்வெண்ட் பீரியட். அந்த சப்சிக்வெண்ட் பீரியடில் நடந்த அந்த ஈவெண்ட் ஆகப்பட்டது அட்ஜஸ்டிங்காவோ நான் அட்ஜஸ்டிங்காவோ இருந்தால் அதை அந்த மேனேஜ்மெண்ட் அவங்களோட இன்டர்ம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லையோ இல்லை ஃபுல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லையோ அவங்க என்ன பண்ணணும்னா அந்த மாற்றத்தை கொண்டு வரும். தட் இஸ் அந்த அட்ஜஸ்டிங்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை அங்கே பண்ணிடணும் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில். இல்லை நான் அட்ஜஸ்டிங் அப்படின்னா அந்த டிஸ்க்ளோஷரை அவங்க அங்கே கொண்டு வந்துடணும். கொண்டு வந்திருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டு தான் இவர் சைன் போடணும். ஸோ இவருடைய பொறுப்புன்றது இவர் சைன் போடுற அந்த டேட்டுக்குள்ளே ஏதாவது சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் இருந்துச்சுன்னா அதை செக் பண்ணுறது மட்டும் தான் இவரோட வேலை. இவர் சைன் போட்டதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பெரிய தீ விபத்து நடக்குது அப்படின்னா அது இவருடைய பொறுப்பு கிடையாது. அதை தான் இங்கே என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இதில் சொல்லியிருக்காங்க பாருங்க, இஃப் த ப்ராக்டிஷனர் பிகம்ஸ் அவேர் ஆஃப் த ஈவெண்ட்ஸ் அக்கரிங் பிட்வீன் த டேட் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த டேட் ஆஃப் த ப்ராக்டிஷனர்ஸ் ரிப்போர்ட் ஏதோ நடக்குது அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல ஏதாவது சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னால், அது அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்டாக இருக்கும்போது அதை கரெக்ஷன் பண்ண சொல்கிறோம் மேனேஜ்மெண்ட் கிட்ட.
இல்லை அது அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்டே கிடையாது அப்படின்னும் போது அதை டிஸ்க்ளோஷர் பண்ண சொல்கிறோம். இதை பண்ண சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, வென் நம்ம சைன் போட்டதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது, ஆனால் அந்த விஷயம் எப்போ நடந்திருக்குன்னா அந்த 2 மாதத்தில் நடந்துருச்சு. அதாவது மார்ச் 31 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் முடியுது, நீங்கள் சைன் போட்டது மே மாதம் 30, நடுவில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதில் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆடிட் பண்ணி என்னென்ன சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. அதில் எதாவது அட்ஜஸ்டிங் எதாவது நான் அட்ஜஸ்டிங் பார்த்து எல்லாமே மேனேஜ்மெண்ட் பண்ணாங்களா இல்லைன்னு செக் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்தாச்சு. பட் சைன் போட்டு வெளில வந்தப்புறம் தான் தெரியுது அந்த இடைப்பட்ட காலத்தில் 2 மாதத்தில் ஒரு மேஜராக ஒரு கம்பெனிக்கு மேலே ஒரு லிட்டிகேஷன் வந்திருக்கு. அதை நம்ம கவனிக்கலை, அவங்களும் அதை நம்மகிட்ட மறைச்சிட்டாங்க. இது நீங்கள் சைன் போட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னு சொன்னால், எப்படியாவது அந்த லிட்டிகேஷன் அந்த இன்ஃபர்மேஷனை எப்படியாவது அவங்க என்ன பண்ணணும், அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் டிஸ்க்ளோஸ் பண்ணி நம்மக்கிட்ட புது ரிவ்யூ ரிப்போர்ட்டை வாங்கிடணும். அதை வாங்கலைன்னா வாங்கிட்டு அந்த ரிவ்யூ ரிப்போர்ட்டை தான் மக்களுக்கு சர்க்குலேட் பண்ணணும், எல்லாருக்கும் கொடுக்குறதா இருந்தால். இல்லைன்னா அவங்க யாருக்கும் அதை கொடுக்கக்கூடாது, ரிவ்யூ ரிப்போர்ட்டை கொடுக்கக்கூடாது. ஏன்னா அதில் ஒரு மேஜர் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, லிட்டிகேஷன் கிளைம்ஸ் இவ்வளோ இருக்குன்றதை நீங்கள் இன்க்ளூட் பண்ணல உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில். அப்போ அது வந்து மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் தானே. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா மேனேஜ்மெண்ட்டை கூப்பிட்டு பேசுங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், the practitioner has no obligation to perform any procedure regarding the financial statements after the date of practitioner's report. அதாவது நம்ம என்கொயரியோ அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரோ மட்டும் தான் அப்ளை பண்ண போகிறோம். இது லிமிடெட் அஷூரன்ஸ்ன்றதுனால அதை அப்ளை பண்ணி என்னென்ன சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அதை வந்து ரிப்போர்ட் டேட்டுக்கு முன்னாடி எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுவோம். சப்போஸ் அந்த டேட்டுக்கு அப்புறமா ஏதாவது சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் நடந்தாலும், டேட்டுக்கு அப்புறமா ஏதாவது பெரிய அட்ஜஸ்டிங் நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட் அளவுக்கு ஏதாவது நடந்தாலும் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ப்ராக்டிஷனர் ஹாஸ் நோ ஆப்ளிகேஷன் டு பர்ஃபார்ம் எனி ப்ரொசீஜர்ஸ் regarding the financial statements after the date of practitioner's report. ப்ராக்டிஷனரோட ரிப்போர்ட் டேட்டுக்கு அப்புறமா அவர் எதையுமே பண்ணணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. However, if after the date of practitioner's report but before the date the financial statements are issued, நான் சொன்ன அதே தான், நான் சைன் போட்டு கொடுத்துறேன் மே 30, ஜூன் 5 எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ண போகிறாங்க. ஆனால் ஜூன் 5 முன்னாடி எனக்கு தெரிய வந்துருச்சு, ஓகேவா. There is a fact becomes known to the practitioner that had it been known to the practitioner before giving the review report, it might have caused the practitioner to amend the report. புரியுதா? அப்போ என்னடா அது சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் ஏதோ நடந்திருக்கு, ஒன்று மார்ச் 31க்கும் மே 30 நடுவில் ஏதோ நடந்திருக்கு, அது நீ என்கிட்ட மறைச்சிட்டேன், இது மட்டும் எனக்கு முன்னாடி தெரிய வந்ததுன்னா அன்மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுத்துருக்க மாட்டேங்கிற அளவுக்கு ஏதாவது உங்களுக்கு தெரிய வந்தால், நீங்கள் சைன் போர்டு கொடுத்ததுக்கப்புறமா ஆனால் மே 5 ரிப்போர்ட் வந்து எல்லாருக்கும் சர்க்குலேட் ஆக போகுது, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிய வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், the practitioner shall discuss the matter with the management or TCWG, discuss and ask them to amend the financial statements, and if so he has to address the matters in the financial statements. அதுக்கப்புறமா he has to give a ஃப்ரெஷ்ஷான ரிவ்யூ ரிப்போர்ட் கொடுக்கறது பெட்டர். இஃப் த மேனேஜ்மெண்ட்ஸ் வந்து நான் அமெண்ட்லாம் பண்ண முடியாது, நீ சைன் போட்டு கொடுத்துடல அன்மாடிஃபைட் ரிப்போர்ட்டு, நான் இதுதான் எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ண போகிறேன்னு ரொம்ப திம்மராக எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ணாங்கன்னா அதை ப்ரிவெண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு லீகல் ஆக்ஷன் எடுங்க. இந்த மாதிரி என்ன அவங்க மறைச்சிட்டாங்க, கன்சீல் பண்ணிட்டாங்க, அந்த விஷயம் தெரிய வந்தப்பறம் நான் சொன்னேன் அவங்ககிட்ட, இதை வந்து நீங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அமெண்ட் பண்ணுங்கள், ஆனால் அமெண்ட் பண்ணாமையே நான் கொடுத்த அந்த அன்மாடிஃபைட் கன்க்ளூஷனே இவங்க எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ணிட்டாங்க, இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பப்ளிக் நோட்டீஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனலி நீங்கள் வந்து எஸ்ஏ பண்ணும்போது எப்படி வந்து மேனேஜ்மெண்ட் கிட்டேருந்து ஏகப்பட்ட ரிட்டர்ன் ரெப்ரசன்டேஷன்ஸை வாங்கினீங்களா எஸ்ஏ 580 மாதிரி, அதே மாதிரி SRE 2400 நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுதும் நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கிட்டேருந்து ஏகப்பட்ட ரிட்டர்ன் ரெப்ரசன்டேஷன்ஸை வாங்கணும். ஏன்னா வாங்கினா தான் அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆடிட் டாக்குமெண்டேஷனுக்கு ஹெல்ப் ஆகும், ஆடிட் எவிடன்ஸ் அது எல்லாமே. அதனால் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓரல் ரெப்ரசன்டேஷனாக இருந்தால் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரிட்டர்ன் ரெப்ரசன்டேஷனாக இருந்தால் அந்த டாக்குமெண்ட் அப்படியே பஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி கெட் த ரிட்டர்ன் ரெப்ரசன்டேஷன், அதுதான் எப்போதுமே ரொம்ப 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 நல்லது. ரிட்டர்ன் ரெப்ரசன்டேஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் than ஓரல், பிகாஸ் ரெப்ரசன்டேஷன்ஸ் அப்படிங்கிறத வாயால் அவன் சொல்லும் போது என்ன வேணால் வடை சுட்டுட்டு போயிடுவான். அதை ரிட்டர்ன் ஃபார்மெட்டில் கொடுடா அப்படின்னு சொல்லும் போது அவன் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு கரெக்டாக சொல்லுவான். ஸோ ரிட்டர்ன் ரெப்ரசன்டேஷனை கொடுன்னு சொல்லும் போது ஒருத்தன் தடுமாறுறான் அப்படின்னா அவன் ஏதோ ஒன்று மறைக்கிறான் இல்லை போய் சொல்கிறான்னு அர்த்தம். இன்னொன்று ரெவ்யூ என்கேஜ்மெண்ட்டில் மேஜராக நீங்கள் என்கொயரியில் தான் எல்லா எவிடன்ஸுமே நீங்கள் கலெக்ட் பண்ணுறதுனால அவன்கிட்ட அதையுமே நீங்கள் ஓரலில் கேட்டுட்டிங்கன்னா அவன் பாட்டுக்கு வாயில் வடை சுட்டு போயிடுவான். ரிட்டர்ன் ரெப்ரசன்டேஷன் அவன்கிட்ட கேளுங்க, அவன் தடுமாறுனான்னா அங்கேயும் நீங்கள் கண்டுபிடிச்சலாம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு. ஸோ த ப்ராக்டிஷனர் ஷால் ரிக்வெஸ்ட், ஒன் செகண்ட் இது எடுத்துக்கலாம், அண்டர்லைன் எடுத்துக்கலாம். த ப்ராக்டிஷனர் ஷால் ரிக்வெஸ்ட் த மேனேஜ்மெண்ட் to provide a written representation that the management has fulfilled its responsibilities described in the agreed terms of engagement letter. engagement letterல என்னென்னலாம் வந்து மேனேஜ்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்களோ அதெல்லாம் பண்ணிட்டாங்களா இல்லையான்றதை அவங்கள ரிட்டன் ரெப்ரசன்டேஷனில் அக்ரி பண்ண சொல்லுங்கள். என்னென்ன அவங்க வந்து அது அந்த எங்கேஜ்மெண்ட் லெட்டரில் என்ன இன்க்ளூட் பண்ணணும், அந்த ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் என்ன இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா,
that the management has fulfilled its responsibility for the preparation and presentation of financial statements in accordance with applicable FRF, including where relevant their fair presentation, and has provided the practitioner with all relevant information and access to the information as agreed in the terms of engagement. எங்ககிட்ட எதுவும் மறைக்கக்கூடாது. தட் இஸ் ப்ராக்டிஷனர் நீ எதுவும் மறைக்கல, நீ எல்லா இன்ஃபர்மேஷன் என்கிட்ட சொல்லிட்டல. ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் உன் பொறுப்பு தான், நீ அக்னாலேஜ் பண்ணு. அலாங் வித் ஃபேர் ப்ரெசன்டேஷன் எல்லாத்தையும் அக்னாலேஜ் பண்ணு. அதுக்கப்புறமா ஆல்சோ கெட் அ ரிட்டன் ரெப்ரஸன்டேஷன் ஃப்ரம் தெம் தட் எந்த டிரான்சாக்ஷன் ஈவெண்ட்டையும் நாங்கள் ஒமிட் பண்ணல, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் கிட்ட நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூ ஹாவ் டு கெட் அ confirmation in the return representation format அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சில நேரத்தில் வந்து ரெலவெண்ட் ரெகுலேஷன் அண்ட் லீகல் ரிக்குவயர்மெண்ட்ஸே ரிட்டர்ன் ரெப்ரஸன்டேஷன்ஸை வாங்கிடுவாங்க. இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் இதுக்கு பொறுப்பு தானே, இதுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி ஓப்பன் ரெகுலேஷனே இருக்கும். அப்படின்னும் போது தனியாக அதுக்காக அவங்ககிட்ட ரிட்டர்ன் ரெப்ரஸன்டேஷன் வாங்கணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் மேனேஜ்மெண்ட் வந்து எனக்கு தெரியவே தெரியாது இப்படி கொடுக்கணும் அப்படின்னா, என்ன இந்த பேங்க் ரெகுலேஷன் ஆக்டில் இத்தனை அது ப்ரொவிஷனில் கொடுத்துருக்காங்க, இதான் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு. பேங்க் தானே ரன் பண்ணுறீங்க, இல்லை வேறு எதுவும் ரன் பண்ணுறீங்களா, உங்களுக்கு தெரியாதா? அப்போ நீங்கள் அதன்படி ரன் பண்ணுறீங்கன்னா நான் தனியாக ரிட்டர்ன் ரெப்ரஸன்டேஷன் கேட்கல. ஒருவேளை ரெகுலேஷன் இல்லைன்னா நானே தனியாக உங்ககிட்ட கேட்டு வாங்கியிருப்பேனே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். விச் மீன்ஸ் ரெலவெண்ட் மேட்டர்ஸ் கவர்ட் பை லாவோ ரெகுலேஷனோ கவர் பண்ணிச்சா நீங்கள் தனியாக ரிட்டர்ன் ரெப்ரஸன்டேஷன் வாங்கணும் அவசியம் இல்லை. எதெல்லாம் கவர் ஆகலையோ அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரிக்வெஸ்ட் அதர் ரிட்டர்ன் ரெப்ரஸன்டேஷன் விச் இஸ் நாட் கவர்ட் பை லா ஆர் லீகல் ரெகுலேட்டரி ரிக்வயர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ப்ராக்டிஷனர் வெறும் இந்த 2 விஷயத்துக்கு மட்டும் தான் வாங்கணுமா, அதாவது அப்ளிகபிள் எஃப்ஆர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அப்புறம் ஆல் த இன்ஃபர்மேஷன் என்கிட்ட ரெலவெண்ட்டாக இருக்கிறத சொல்லிட்டாங்க, இது 2 பற்றி மட்டும் தான் ரிட்டர்ன் ரெப்ரஸன்டேஷன் வாங்கணுமா இல்லை மற்றதை பற்றி வாங்கலாமா அப்படின்னு கேட்டால், த ப்ராக்டிஷனர் ஷால் ஆல்சோ ரிக்வெஸ்ட் தி மேனேஜர் ரிட்டர்ன் ரெப்ரஸன்டேஷன் தென் மேனேஜ்மெண்ட் ஹஸ் டிஸ்க்ளோஸ் டு த ப்ராக்டிஷனர். மற்ற எதை பற்றிலாம் நீங்கள் ரிட்டர்ன் ரெப்ரஸன்டேஷன் வாங்கலாம் அப்படின்னா, ரிலேட்டட் பார்ட்டிஸை பற்றி வாங்கலாம், அப்புறம் ஃப்ராடை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா, இல்லை சஸ்பெக்டட் ஃப்ராட் எதாவது தெரியுமா அதை பற்றி வாங்கலாம், நான் கம்ப்ளைண்ட்ஸ் வித் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றி அவங்க கிட்ட ரிட்டர்ன் ரெப்ரஸன்டேஷன் வாங்குங்க, கோயிங் கன்சர்ன் அசம்ஷனை பற்றி ரிட்டர்ன் ரெப்ரஸன்டேஷன் வாங்குங்க, அதே மாதிரி சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்டை பற்றி ரிட்டர்ன் ரெப்ரஸன்டேஷன் வாங்குங்க, அதே மாதிரி கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன்ஸ் ஏதாவது அவங்களுக்கு இருக்கா, கண்டென்ஜென்ட் லைபிலிட்டிஸ் ஏதாவது இருக்கா அதை பற்றி ரிட்டர்ன் ரெப்ரஸன்டேஷன் வாங்குங்க. அதுக்கப்புறம் வெதர் தே ஹேவ் இன்வால்வ் இன் எனி நான் மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ். நான் மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்கர் இருக்காங்க, அவங்க வந்து நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அண்டர் ரைட்டிங் ஜாபை நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ அண்டர் ரைட்டிங் ஜாப்புக்கு நம்ம வந்து அவங்களுக்கு பணம் கொடுக்க பதிலாக ஷேராகவே கொடுத்துருவோம். ஸோ இதெல்லாம் நான் மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ். நான் மானிட்டரி டிரான்சாக்ஷன் நீங்கள் ஏதாவது ஒரு சர்வீஸை வாங்கிட்டு அதுக்கு பணத்தை கொடுக்கும்போது பணத்துக்கு பதிலாக வேறு ஏதாவது கொடுக்குறீங்க. பார்ட்டர் டிரான்சாக்ஷன்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதை பற்றி அவங்க நம்மக்கிட்ட ப்ராப்பராக ரிட்டர்ன் ரெப்ரஸன்டேஷனில் கொடுக்கணும். எங்களுக்கு தெரிஞ்சு எல்லா நான் மானிட்டரி டிரான்சாக்ஷனும், அப்புறம் டிரான்சாக்ஷன்ஸ் வித் நோ கன்சிடரேஷனும். டிரான்சாக்ஷன்ஸ் வித் நோ கன்சிடரேஷன் என்னென்னா, பணமே வாங்காமல் யாரும் நமக்கு ஏதோ ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க, டொனேஷனோ கிஃப்ட்டோ நம்ம ஏதோ பல்காக ரிசீவ் பண்ணியிருக்கோம், அது எல்லாத்தையும் நீங்கள் ரெவியூவர் கிட்ட சொல்லிட்டீங்கன்னு கேட்குறாங்க. இஃப் மேனேஜ்மெண்ட் டஸ் நாட் ப்ரொவைட் ஒன் ஆர் மோர் ஆஃப் தி ரிட்டர்ன், நீங்கள் கேட்ட ரிட்டர்ன் ரெப்ரஸன்டேஷன்ஸ் பல ரிட்டர்ன் ரெப்ரஸன்டேஷன்ஸ் கேட்டிருக்கீங்க, அவங்க அதில் ஒன்றோ இல்லை ஒன்றுக்கும் மேற்பட்ட ரிட்டர்ன் ரெப்ரஸன்டேஷன்ஸே உங்களுக்கு கொடுக்கலன்னா உடனே நீங்கள் என்ன பண்ணணும், அதை டிசிடபிள்யூஜி கிட்ட மேனேஜ்மெண்ட் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். அவன் சரியாக தடுமாறுறான், ஏதோ கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா அப்போ அவன் பேசிக்காக ஃப்ராடு பையன் அர்த்தம். ஸோ ரீஎவாலுவேட் தி இன்டெகிரிட்டி ஆஃப் த மேனேஜ்மெண்ட். பிகாஸ் நீங்கள் கேட்ட ரிட்டர்ன் ரெப்ரஸன்டேஷன் அவன் கொடுக்கலனா அவன் மேலே அவன் இது வரைக்கும் கொடுத்த இன்ஃபர்மேஷனே உண்மையோ பொய்யோன்னு ரிலையபிலிட்டிலேயே இஷ்யூ வர அளவுக்கு அவன் மேலே நமக்கு டவுட் வந்துடும். ஸோ மேனேஜ்மெண்ட் இன்டெகிரிட்டி இஸ் அட் ஸ்டேக். சப்போஸ் அவன் கொடுக்குறலாம் போய் அவன் சொன்னதெல்லாம் வந்து உண்மை கிடையாது உங்களுக்கு தோணிடுச்சுன்னா, டேக் அப்ராப்ரியேட் ஆக்ஷன் இன்க்ளூடிங் த பாசிபிள் எஃபெக்ட் ஆஃப் கிவிங் அ மாடிஃபைட் கன்க்ளூஷன் ஆர் அட்வர்ஸ் கன்க்ளூஷன் ஆர் டிஸ்க்ளைமர் ஆஃப் கன்க்ளூஷன் தாராளமாக கொடுங்க. So the practitioner shall disclaim a conclusion. Okay, the practitioner shall disclaim a conclusion of the FS or withdraw from the engagement. Okay, if he thinks it is appropriate as per law and regulation, உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அவங்க ரிட்டர்ன் ரெப்ரஸன்டேஷன் கொடுக்காத போது நீங்கள் வந்து யூ கேன் வாக் அவுட். இல்லை லாவோ ரெகுலேஷன் நீ வாக் அவுட்லாம் பண்ண முடியாது, ஒழுங்காக ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு போன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ண, டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டு வெளில போயிட்டே அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ கண்டிப்பாக நீங்கள் டிஸ்க்ளைமர் கொடுக்கணும்னா, மேனேஜரோட இன்டெகிரிட்டியே ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு, மேனேஜ்மெண்ட்டோட உண்மைத்தன்மையே அந்த இடத்துல இல்லை அப்படின்னும் போதோ, இல்லை அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன்ஸ் எதுவுமே உண்மையானதாக இல்லை அப்படின்னு தோணும் போதோ, நீ தாராளமாக என்ன பண்ணலாம், யூ கேன் கிவ் த டிஸ்க்ளைமர் கன்க்ளூஷன் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறமா கடைசியாக பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், அவங்ககிட்ட இந்த இவாலுவேட்டிங் த எவிடன்ஸ் அப்டைன்ட் ஃப்ரம் த ப்ரொசீஜர்ஸ் பர்ஃபார்ம். இந்த ப்ரொசீஜரை பர்ஃபார்ம் பண்ணும்போது இந்த என்கொயரி, அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் ஆர் அதர் ப்ரொசீஜர் எதை நீங்கள் அப்ளை பண்ணாலும் அதுலேருந்து ஒரு எவிடன்ஸ் வரும். அந்த எவிடன்ஸை நீங்கள் ப்ராப்பராக எவாலுவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வெதர் இட் இஸ் சஃபிஷியன்ட், வெதர் இட் இஸ் அப்ராப்ரியேட் அப்படின்னு பார்த்துட்டு சஃபிஷியன்ட் அண்ட் அப்ராப்ரியேட்டாக இருந்தால் ஓகே, இல்லைனா இன்னும் கொஞ்சம் ஒர்க்கை எக்ஸ்டெண்ட் பண்ணி எப்போ அது சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட்னு உங்களுக்கு தோணுதோ அப்போ நீங்கள் கன்க்ளூஷன் வாங்க. சப்போஸ் உங்களுக்கு தோணுது இட் இஸ் நாட் அட் ஆல், யூ ஆர் நாட் அட் ஆல் ஏபிள் டு ஃபார்ம் அ கன்க்ளூஷன் பிகாஸ் உங்களுக்கு சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸே கிடைக்கலன்னு தோணுச்சுன்னா, that has to be decided as limitations on a scope of audit and you give the disclaimer and come out. அவ்வளோதான், வேறு வழியே கிடையாது.
அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா ஃபைனலி நீங்கள் கன்க்ளூஷன் ஃபார்ம் பண்ணும்போது எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் கன்க்ளூஷன் ஃபார்ம் மட்டும் எப்படி பண்ணுவோம், நம்ம நிறைய மிஸ்டேட்மெண்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டோம், மிஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவோம். அவன் கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அன்மாடிஃபைட் கன்க்ளூஷன் கொடுக்கலாம், அவன் கரெக்ஷன் பண்ணிக்கலாம்னா அவன் மாடிஃபைட் கன்க்ளூஷன் தான் கொடுக்கணும். இது என்ன கேள்வியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இன் ஃபார்மிங் கன்க்ளூஷன் த ப்ராக்டிஷனர் ஷால் கன்சிடர் தி இம்பாக்ட் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட் பண்ண சொல்கிறோம். கரெக்ட் பண்ணால் ஓகே, இல்லை நான் கரெக்ட் பண்ண மாட்டேன், இது நான் பண்ணுறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி அவன் வந்து வம்பெடுத்தானா அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் ஐடென்டிஃபை டியூரிங் த ரிவ்யூ அண்ட் ப்ரீவியஸ் இயரோட ரிவ்யூ நீங்கள் பண்ணியிருக்கும் போதும் என்டிட்டியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அஸ் அ ஹோல் எதெல்லாம் அன்கரெக்டடாகவே வச்சுருக்காங்களோ அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் qualitative aspects of entities accounting practices including indicators of possible bias in the management ஜட்ஜ்மெண்ட்டில் பாருங்கள். என்ன 2 மெத்தட் இருக்குது, எந்த மெத்தடை சூஸ் பண்ணணும்னு ஒரு வரமுறை இருக்குது. ரெண்டுமே லீகலி அக்செப்டபிள் அப்படின்னா கூட எது எத்திக்கலாக எதை ஃபாலோ பண்ணால் மேனேஜ்மெண்ட்டோட இன்டெகிரிட்டி ப்ரூவ் ஆகுமோ அதை அவங்க ஃபாலோ பண்ணலை. குவாலிட்டேட்டிவான அக்கௌண்டிங் பாலிசிஸ் அவங்க சூஸ் பண்ணலை. மிஸ்டேட்மெண்ட்ஸ் நிறைய நீங்கள் மார்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க, ஆனாலும் அவங்க அதை கரெக்ட் பண்ணிக்கல. ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம் தெரியுமா, SA 450 எல்லாம் படிச்சிருக்கோம். என்னென்னா மிஸ்டேட்மெண்ட்ஸ்னு ஒன்று பார்த்த உடனே நீங்கள் ஒப்பீனியன் பேட் ஒப்பீனியன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க தெரியாமல் கூட எரர்னால கூட அந்த மிஸ்டேட்மெண்ட்ஸ் நடந்திருக்கலாம். அதனால் நீங்கள் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்க சொல்லி. அவங்க கரெக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா யூ கேன் கோ ஹெட் வித் அன்மாடிஃபைட் ஒப்பீனியன். கரெக்ஷன் பண்ணலைன்னா அந்த அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கும் போது அது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் தான் நீங்கள் வந்து அதுக்கு என்ன ரிப்போர்ட் கொடுக்க போகிறீங்க, அன்மாடிஃபைட் கன்க்ளூஷன் கொடுக்க போகிறீங்க. அதே தான் இங்கேயும், வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி எல்லாம் ஃபேர் ப்ரெசன்டேஷனாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி வேர்டிங்ஸு, கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரேம் ஒர்க்காக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி வேர்டிங்ஸை போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அன்மாடிஃபைட் கன்க்ளூஷனாக இருந்தால் என்ன பேராகிராஃப் கொடுக்கணும், அன்மாடிஃபைட் கன்க்ளூஷன் 3 ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. அன்மாடிஃபைட் கன்க்ளூஷனாக இருந்தால் எந்த பேராகிராஃப், மாடிஃபைட் கன்க்ளூஷனாக இருந்தால் அதாவது குவாலிஃபைட் கன்க்ளூஷனாக இருந்தால் எந்த பேராகிராஃப், அட்வர்ஸ் கன்க்ளூஷனாக இருந்தால் எந்த பேராகிராஃப், அதுக்கப்புறம் வந்து டிஸ்க்ளைமர்னால் என்ன பேராகிராஃப், எல்லாத்துக்கும் பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் ஜஸ்ட் உட்காந்து படித்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து அன்மாடிஃபைட் கன்க்ளூஷன் என்ன பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அன்மாடிஃபைட் எதுவுமே பிரச்சனை எல்லாம் ஃபைன் சூப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பேராகிராஃப் எதை சொல்லுது, பேஸ்ட் ஆன் அவர் ரிவ்யூ நத்திங் ஹேஸ் கம் டு அவர் அட்டென்ஷன். படிச்சு பாருங்கள், based on our review nothing has come to our attention that causes us to believe that the FS do not give true and fair இது கொடுக்கல அப்படின்னு நம்புற அளவுக்கு எங்களுக்கு எதுவுமே கண்ணுக்கு தென்படலை, அதனால எல்லாம் ஓகே தான் போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபேர் ப்ரெசன்டேஷன் ஃப்ரேம்வொர்க். இது என்ன ஃப்ரேம்வொர்க்கு, இது வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரேம்வொர்க். கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரேம்வொர்க்கில் கொடுக்கறதா இருந்தால் இந்த பேராகிராஃபை கொடுங்க. என்னென்ன, based on our review nothing has come to our attention that causes us to believe that the FS are not prepared in all material respects in accordance with the applicable FRF. இப்படி கொடுத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரேம்வொர்க்கு. ஃபர்ஸ்ட் பேராகிராஃபை கொடுத்தீங்கன்னா அது வந்து ஃபேர் ப்ரெசன்டேஷன் ஃப்ரேம்வொர்க். அடுத்தது என்ன சொல்கிறாங்க, இதுவே மாடிஃபைட் கன்க்ளூஷனாக இருந்தால் எப்படி கொடுப்பீங்க. மாடிஃபைட் கன்க்ளூஷன் அப்படிங்கிறது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஓகேவா? அதாவது என்னென்னா the practitioner determines that based on the procedure performed FSல மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு அவர் கண்டுபிடிச்சாலும் சரி, இல்லைனா நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸே கிடைக்க மாட்டேங்குதுப்பா, அன்மாடிஃபைட் கன்க்ளூஷன் கொடுக்குற அளவுக்கு எனக்கு ஒரு சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் ஏதோ ஒரு ஐட்டம் ரிலேட்டடாவோ இல்லை 2-3 ஐட்டம் ரிலேட்டடாவோ எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னும் போது நான் என்ன பண்ண முடியும், நான் மாடிஃபைட் கன்க்ளூஷன் தான் கொடுக்கணும். அப்போ நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க, இந்த ப்ராக்டிஷனர் மாடிஃபைஸ் த கன்க்ளூஷன். ஓகேவா? த ப்ராக்டிஷனர் ஷேல் யூஸ் த ஹெட்டிங் குவாலிஃபைடு கன்க்ளூஷன் ஒரு அட்வர்ஸ் கன்க்ளூஷன். ஒன்று ஹெட்டிங் நீங்கள் குவாலிஃபைட் போடுங்க, இல்லை அட்வர்ஸ் போடுங்க. குவாலிஃபைட் எப்போ போடுவீங்க, மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் அதே பட் நாட் பர்வேசிவ் அப்படின்னும் போது குவாலிஃபைடும் போடுங்க. அட்வர்ஸ்ன்னு போட்டிங்கன்னா இட் இஸ் போத் it is both materially misstated and pervasive அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அட்வர்ஸ் கன்க்ளூஷன் போடணும். இல்லை நீங்கள் டிஸ்க்ளைமர் கொடுக்குறதா இருந்தால் டிஸ்க்ளைமர் ஹெட்டிங்கை போடுங்க. எதுவாக இருந்தாலும் ஹெட்டிங்கை கரெக்டாக போடுங்கன்னு சொல்கிறாங்க. இஃப் த ப்ராக்டிஷனர் டிட்டர்மைன்ஸ் தட் FS ஆர் மெட்டீரியலி மிஸ்டேட்டட், அவர் என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணணும், குவாலிஃபைடு இல்லைனா அட்வர்ஸ். குவாலிஃபைடுங்கிறது மெட்டீரியல் பட் நாட் பர்வேசிவ்னா குவாலிஃபைடு. அட்வர்ஸ்னா அவர் என்ன பண்ணணும், எப்போ டிசைட் பண்ணுவார், அவர் அட்வர்ஸ்னு எப்போ டிசைட் பண்ணுவார்னா போத் மெட்டீரியல் அண்ட் பர்வேசிவ் ரெண்டும் டிசைட் பண்ணும்போது ஒரு அட்வர்ஸ் கன்க்ளூஷன் கொடுப்பார். அடுத்தது when the practitioner expresses a qualified conclusion of the FS because of the material misstatement, the practitioner shall unless otherwise required by law use one of the following paragraph. அதாவது நீங்கள் குவாலிஃபைட் கன்க்ளூஷன் கொடுத்தால் இது பாருங்கள், இது வந்து குவாலிஃபைட் கன்க்ளூஷனுக்கு, திஸ் ஒன் இஸ் ஃபார் குவாலிஃபைட் கன்க்ளூஷன். இந்த 2 பேராகிராஃபுமே குவாலிஃபைட் கன்க்ளூஷனுக்கு. ஓகே, 1 செகண்ட். பேஸ்ட் ஆன் அவர் ரிவ்யூ, இது மார்க் பண்ணிக்கலாங்க. குவாலிஃபைட் கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாங்க, பேஸ்ட் ஆன் அவர் ரிவ்யூ எக்ஸப்ட் ஃபார் திஸ் ஏரியா எவ்ரிதிங் எல்ஸ் சீம்ஸ் ஃபைன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் குவாலிஃபைடு கன்க்ளூஷன். பேஸ்ட் ஆன் அவர் ரிவ்யூ எக்ஸப்ட் ஃபார் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் த மேட்டர்ஸ் டிஸ்கிரைப்ட் இன் பேசிஸ் ஃபார் குவாலிஃபைட் கன்க்ளூஷன் பேராகிராஃப். நத்திங் ஹேஸ் ஒன்றுமே இல்லை, நீங்கள் அன்மாடிஃபைடு கன்க்ளூஷனுக்கு ஒரு பேராகிராஃப் எழுதிங்களே, நத்திங் ஹேஸ் கம் டு ஒரு அட்டென்ஷன் தட் காசஸ் அஸ் டு பிலீவ் தட் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் டு நாட் கிவ் அஸ் ட்ரூ அண்ட் ஃபேர், அதே தான் போட போகிறீங்க. முன்னாடி எக்ஸப்ஷன் ஒன்று போட போகிறீங்க. எக்ஸப்ட் ஃபார் திஸ் ரீசன் எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் ஓகே, அந்த மாதிரி எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் ஓகேன்னு கூட சொல்ல, எவ்ரிதிங் எல்ஸ்
nothing has come to our attention. இது நெகட்டிவ்ல சொல்றாங்களா, டக்குன்னு ப்ராக்டிஸ் ஆக மாட்டேங்குது. ஓகே, nothing has come to our attention that causes us to believe that the FS do not give true and fair view. அதை சொல்ல போறீங்க. இதுலயும் அதே மாதிரி இதுலயும் nothing has come to our attention that causes us to believe that the FS are not prepared in all material aspects in accordance with FRF. இது சொல்ல போறீங்க. அவ்வளவுதான். இது வந்து எக்ஸெப்ஷன். இது தவிர மற்றெல்லாம் ஓகே, இதை தவிர மற்றெல்லாம் ஓகே. இது குவாலிஃபைட் கன்க்ளூஷன். இதுவே அட்வர்ஸ் கன்க்ளூஷனாக இருந்தால் நீங்கள் எப்படி கொடுப்பீங்கன்னு கேட்குறாங்க. அட்வர்ஸ் கன்க்ளூஷனோட பேராகிராஃப் பாருங்கள், சூப்பராக இருக்குது. பேஸ்ட் ஆன் அவர் ரெவ்யூ டியூ டு த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த மேட்டர்ஸ் டிஸ்கிரைப்ட் இந்த பேராகிராஃப் எஃப்எஸ் டு நாட் கிவ் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ. அவ்வளோதான். இட் டசன்ட் கிவ் யூ ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் பேஸ்ட் ஆன் அவர் ரெவ்யூ டியூ டு த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த மேட்டர்ஸ் டிஸ்கிரைப்ட் இந்த பேசிஸ் ஆஃப் அட்வர்ஸ் கன்க்ளூஷன் பேரா எஃப்எஸ் ஆர் நாட் ப்ரிப்பேர்ட் இன் ஆல் மெட்டீரியல் ரெஸ்பெக்ட்ஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் எஃப்ஆர்எஃப். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. கடைசியில் பேசிஸ் ஆஃப் கன்க்ளூஷன் ஒரு பேரா இருக்கும்ல, இன் ரிலேஷன் டு த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் ஏதாவது இருக்குன்னா குவாலிஃபைடு ஆர் அட்வர்ஸ் கன்க்ளூஷன் எதுவாக இருந்தால் அந்த ரீசன் என்ன இருக்கோ அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா எதனால் அந்த ரீசன் என்ன, அதனுடைய குவான்டிஃபிகேஷன் என்ன, அதால் என்ன மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு, இது எல்லாத்தையும் தீர விசாரித்து பக்காவாக ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும்னா அதில் டிஸ்க்ளோஷரில் போட்டுடணும். உங்கள் அந்த பேராகிராஃபில் கொடுத்துடணும். டிஸ்கிரைப் அண்ட் குவான்டிஃபை த ஃபினான்ஷியல் எஃபெக்ட். எதனால் எந்த ரீசனால் அந்த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் நீங்கள் சொன்னீங்களோ அதை ஃபுல்லாக குவான்டிஃபை பண்ணி நீங்கள் எனக்கு கொடுத்துடணும். உங்களோட அந்த பேசிஸ் ஃபார் ஒப்பீனியன் பேராகிராஃபில் கொடுத்துடணும். எப்படி சப்போஸ் ஒரு டிஸ்க்ளோஷர் வந்து ப்ராப்பராக கொடுக்கல அப்படின்னா அந்த டிஸ்க்ளோஷர் ஏன் ப்ராப்பராக இல்லை, அந்த டிஸ்க்ளோஷரில் என்ன குறையுது. சப்போஸ் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் அவங்க வந்து மெட்டீரியல் அன்சர்டன்டி இருக்குன்றதை அவங்க டிஸ்க்ளோஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. கோயிங் கன்சர்ன் அசம்ஷனில் மெட்டீரியல் அன்சர்டன்டி இருக்குன்றதை அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணலாம், நம்ம அட்வர்ஸ் கன்க்ளூஷன் தான் கொடுப்போம். அப்போ அட்வர்ஸ் கன்க்ளூஷன் நம்ம கொடுக்கும்போது எந்த ரீசனுக்காக அந்த டிஸ்க்ளோஷர் பற்றாக்குறையாக இருக்குன்னு நம்ம அந்த இடத்துல மென்ஷன் பண்ணோம். அவன் கோயிங் கன்சர்ன் அப்ளிகபிள்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டான் சார். கோயிங் கன்சர்ன் அப்ளிகபிள், ஆனால் அந்த இடத்துல மெட்டீரியல் அன்சர்டன்டி இருக்குன்றதை அவன் சொல்லலை. ஸோ அந்த டிஸ்க்ளோஷர் வந்து அடிக்குவேட்டாக இல்லை அப்படின்றத நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு ஏன் அடிக்குவேட்டாக இல்லை, எதனால் இல்லை, அப்போ அடிக்குவேட்டாக இருக்கணும்னா அங்கே என்ன கொடுத்துருக்கணுன்றது முதற்கொண்டு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் யூ ஆல்சோ டிஸ்கிரைப் த நேச்சர் ஆஃப் த ஒமிட்டட் இன்ஃபர்மேஷன் எம்எஸ். ஸோ என்ன மெட்டீரியல் மிஸ்டேக்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறீங்களோ அதை என்ன ஒமிட் பண்ணியிருக்காங்களோ அதை நீங்கள் அந்த இடத்துல ஃபுல்லாக அடிக்குவேட்டாக டிஸ்க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நேரேட்டிவ் அக்கௌண்டிங் டிஸ்க்ளோஷர்ஸ் ஆர் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் கார்பரேட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். அக்கௌண்டிங் டிஸ்க்ளோஷர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். டிஸ்க்ளோஷர்ஸ் அவங்க கொடுக்கலன்னா அந்த நேரேட்டிவ்ஸை அந்த கம்பெனி கொடுக்கலன்னா நம்ம தான் கொடுத்தாகணும். ஓகே, அதனால் இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. அந்த கம்பெனியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அவங்க சூஸ் பண்ணுற அக்கௌண்டிங் அந்த சாய்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசிலே தெரிஞ்சிடும் அந்த கம்பெனி போங்கு கம்பெனியாக நல்ல கம்பெனியாக. சப்போஸ் கடைசி வரைக்குமே யூஆர் நாட் அட் ஆல் ஏபிள் டு அப்டெயின் சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ்னால் நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு கிவ் என்ன ஒப்பீனியன் கொடுக்கணும், ஒப்பீனியனில் என்ன கன்க்ளூஷன் கொடுக்கணும், டிஸ்க்ளைமர் கொடுக்கணும். ஸோ டிஸ்க்ளைமர் எப்போ கொடுப்பாங்க, the practitioner shall withdraw from the engagement if the following conditions are present. விட்டால் நம்ம ஓடி போயிடுவோம். நம்மளை ஓடி போக முடியலை, லாவோ ரெகுலேஷனோ கட்டாயப்படுத்தி நீ கன்க்ளூஷன் கொடுத்தே ஆகணும் நம்ம கழுத்தை பிடிச்சி உட்கார வச்சா மட்டும்தான் நம்ம டிஸ்க்ளைமர் கொடுப்போம். இல்லைனா விட்டு ஓடி போக தான் பார்ப்போம். அப்போ the practitioner shall withdraw from the engagement if due to limitation of the scope, if withdrawal is allowed. The practitioner has determined that the possible effect on the financial statements of undetected is material and pervasive. அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா இது எல்லாமே நம்ம வந்து SA 700 சீரீஸில் படித்தது தான். லிமிட்டேஷன் ஏதோ ஒன்று இருக்குது, அதனால் உங்களுக்கு ஏதோ ஒரு பர்டிகுலர் எவிடன்ஸ் கிடைக்கல, ஆனால் உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த எவிடன்ஸ் மட்டும் கிடச்சிதுன்னா அந்த எவிடன்ஸினுடைய தாக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கும். அதாவது நம்மளால் ஸ்கோப் ஆஃப் லிமிட்டேஷன் வந்துருச்சு, நம்மளால் எவிடன்ஸை கலெக்ட் பண்ண முடியல, எவிடன்ஸு நமக்கு கிடைக்கல, திஸ் இஸ் ஸ்கோப் ஆஃப் லிமிட்டேஷன். இந்த எவிடன்ஸ் கிடைக்கல. ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, கிடைக்காத ஒரு எவிடன்ஸு ஒரு சில்லி எவிடன்ஸாக இருக்கும். சில்லி எவிடன்ஸ், ஒரு சில்லற எவிடன்ஸ், அது கிடைக்கலன்னா ஒரு பெரிய மேட்டரே கிடையாதுங்க. இட் இஸ் நாட் அட் ஆல் மெட்டீரியல், நாட் மெட்டீரியல்னு சொல்லிடுவாங்க. நாட் அட் ஆல் மெட்டீரியல், அது யாரையுமே பாதிக்காது, நீங்கள் பாட்டுக்கு அழகாக அன்மாடிஃபைட் கன்க்ளூஷன் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அது சில்லி கிடையாதுங்க, மெட்டீரியலான ஒரு விஷயம் தான். மெட்டீரியலான ஒரு விஷயமா இருக்குன்னு தான் உங்களுக்கு தோணுது. அந்த எவிடன்ஸ் அவன் நமக்கு கொடுக்கல, அவன்கிட்ட இருக்கான்னு நம்மகிட்ட காமிக்க மாட்டேங்கிறான். ஆனால் அதை காமிச்சானா உங்களுக்கு நல்லா தெரியும் அது சில்லி கிடையாது. அதுக்கு அந்த என்டையர் என்டிட்டியை பாதிக்கிற அளவுக்கு அப்படியே மெட்டீரியல் பர்வேசிவும் கிடையாது. மெட்டீரியலாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுது, ஆனால் பர்வேசிவாக இருக்காதுன்னு உங்களுக்கு தோணுது. பர்வேசிவாக எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ண போகிறது இல்லை, பட் ஸ்டில் நான் கரண்ட் அசெட்டோட வேல்யூவேஷனில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. அப்போ மெட்டீரியலும் உங்களுக்கு தெரியுது, ஆனால் இட் இஸ் நாட் பர்வேசிவ்னு உங்களுக்கு தெரியுது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு கிடைக்காத ஒரு விஷயம், நம்மளால் எவிடன்ஸை அப்டெயின் பண்ண முடியல, ஆனால் நமக்கு அந்த கிடைக்காத அந்த விஷயத்தினுடைய இன்டென்சிட்டியானது என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பாதிக்காது, ஏதோ ஒரு பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் தான் பாதிக்குதுன்னு சொல்லும்போது அப்போ நீங்கள் உங்களுக்கு ஈவன் இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு அப்டெயின் சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ்,
but you still know that unattainable sufficient appropriate audit evidence உங்கள் கையில் கிடச்சாலுமே அதில் மிஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது மெட்டீரியலாக இருக்கும், பட் பர்வாசிவாக இருக்காதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எந்த ஒப்பீனியன் கொடுக்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் கொடுக்க வேண்டிய கன்க்ளூஷன் வந்து குவாலிஃபைடு கன்க்ளூஷன், அப்படி இல்லைனா வந்து அட்வர்ஸ் கூட கிடையாது, குவாலிஃபைட் கன்க்ளூஷன் தான் கொடுக்கும். இட்ஸ் மெட்டீரியல் பட் நாட் பர்வேசிவ். எனக்கு வந்து ரெண்டு விஷயம் தான். ஒரு எவிடன்ஸ் கிடச்சிருக்கு, அந்த எவிடன்ஸ் வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இது மெட்டீரியல் மிஸ்டேட்டுன்னு. அப்போ நீங்கள் என்ன செக் பண்ணுவீங்க? மெட்டீரியல் அண்ட் பர்வேசிவா இல்லை மெட்டீரியல் நாட் பர்வேசிவான்னு பார்ப்பீங்க. மெட்டீரியல் நாட் பர்வேசிவ்னா யூ வில் கிவ் குவாலிஃபைடு கன்க்ளூஷன். கரெக்டாக குவாலிஃபைடு ஒப்பீனியன் ஒரு குவாலிஃபைட் கன்க்ளூஷன் கொடுப்பீங்க. போத் மெட்டீரியல் அண்ட் பர்வேசிவ்னு தெரிஞ்சால் தானே நீங்கள் அட்வர்ஸ் கொடுப்பீங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, எவிடன்ஸ் கையில் கிடச்சிருச்சு, அந்த எவிடன்ஸ் மெட்டீரியலி மிஸ்டேட்டட் உங்களுக்கு தெரியுது, மெட்டீரியலி மிஸ்டேட்டட் பட் நாட் பர்வேசிவ்னு தெரிஞ்சால் குவாலிஃபைட் கன்க்ளூஷனு, மெட்டீரியல் அண்ட் பர்வேசிவ்னு தெரிஞ்சால் தான் இங்கே என்ன கன்க்ளூஷனு அட்வர்ஸ் கன்க்ளூஷன் உங்களுக்கு தெரியுது. இப்போ இதுவே ஒரு எவிடன்ஸு உங்களுக்கு எவிடன்ஸே கிடைக்கல, ஆனால் உங்களுக்கு கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரியும் அங்கே மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிடைக்காத அந்த எவிடன்ஸு, பிறக்காத பிள்ளைக்கு பேர் வைக்கிறாங்க, அந்த மாதிரி கிடைக்காத எவிடன்ஸு சப்போஸ் உங்கள் கையில் கிடச்சிருச்சுன்னா அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும்? மெட்டீரியலாக இருக்கும், ஆனால் பர்வேசிவாக இருக்காது. அப்படின்னா நீங்கள் என்ன கன்க்ளூஷன் கொடுக்கணும்? குவாலிஃபைட் கன்க்ளூஷன் கொடுங்க. அந்த கிடைக்காத அந்த எவிடன்ஸு மெட்டீரியலாகவும் இருக்கும் பர்வேசிவாகவும் இருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் ஒப்பீனியனை டிஸ்க்ளைம் பண்ணிவிடுங்க. ஏன்னா you are not able to obtain that sufficient appropriate audit evidence, so it is the limitation on the scope of audit, so you go for disclaimer of conclusion அப்படி என்று சொல்கின்றார்கள். ஓகேவா? அதை தான் சொல்கிறாங்க. So when the practitioner expresses a qualified conclusion on the FS due to inability to obtain sufficient appropriate evidence, இந்த பேராகிராஃபை ஃபாலோ பண்ணுவீங்களாம். இதுவே நீங்கள் டிஸ்க்ளைமரே போடுறீங்க அப்படின்னு சொன்னால் டிஸ்க்ளைமர் எப்போ வரும்? டியூ டு த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த இன்எபிலிட்டி டு அப்டைன் த சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ், அதனால் உங்களால் வந்து எக்ஸ்பிரஸ் ஆஃப் ஒப்பீனியனே பண்ண முடியல, நீங்கள் டிஸ்க்ளைம் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்கே பண்ணி எப்படி செய்து நாங்கள் ஒப்பீனியனே கொடுக்கலங்க, நாங்கள் டிஸ்க்ளைம் பண்ணுறோம் உங்கள் ஒப்பீனியனை அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டே இருங்கன்னு சொல்கிறாங்க. ஃபைனலி தேசே ஒரு ப்ராக்டிஷனர்ஸ் ரிப்போர்ட் ஆஸ் பர் SRE 2400 என்னென்ன ஹெட்டிங் எல்லாம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த ஹெட்டிங் எல்லாம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. டேக் சம் 3 minutes பிரேக்கு. இது வரைக்கும் இருக்கிறது சும்மா அப்படியே ஒரு கிளான்ஸ் பாருங்கள். ரொம்ப முக்கியமானது என்னென்னா எக்ஸாமில் என்ன கேட்பாங்கன்னா ஒரு ப்ராக்டிஷனர்ஸ் ரிப்போர்ட் SRE 2400 படி ஒரு அன்மாடிஃபைட் ரிப்போர்ட்னா என்ன பேராகிராஃபு, மாடிஃபைட் ரிப்போர்ட்டில் குவாலிஃபைட் ரிப்போர்ட்டுக்கு என்ன பேராகிராஃப், அட்வர்ஸ் ரிப்போர்ட்டுக்கு என்ன பேராகிராஃப், டிஸ்க்ளைமருக்கு என்ன பேராகிராஃப், இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தரவாக படிச்சுக்கணும். மேஜராக இதை படிச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா அந்த பேராகிராஃப் தான் அங்கே எழுத சொல்லுங்கள். ஃபைனல் லெவல் வந்தாச்சுல, ஸோ இனிமேல் வந்து பேராகிராஃபு ரிப்போர்ட்டு அதை வந்து அந்த கான்சிக்வன்ஸில் தான் நம்மகிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ நீங்கள் பிரேக் முடிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ப்ராக்டிஷனர்ஸ் ரிப்போர்ட்டை பார்க்கலாம். ப்ராக்டிஷனர் ரிப்போர்ட் கொடுக்கும்போது அதில் என்னென்னலாம் ஹெட்டிங் இருக்கும், எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுவார் அப்படின்றத பார்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டில் என்னென்ன பேராகிராஃபுக்கு எம்ஃபசிஸ் ஆஃப் பேராகிராஃப் அண்ட் அதர் மேட்டர் பேராகிராஃபை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் SRE 2400 படி நம்ம சில ரிப்போர்ட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அதை தாண்டி வேறு என்ன ரிப்போர்ட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம இருக்கா, ORR அதர் ரிப்போர்ட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் டாக்குமெண்டேஷனும் முடிச்சிட்டோன்னா SRE 2400 முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சும்மா ஒரு டிஃப்ரென்ஸ் ஆடிட் அண்ட் ரிவ்யூ முடிச்சிட்டோன்னா அப்புறம் SRE 2410 தான். SRE 2410 இஸ் நாட் அ பிக் டீலு. நான் வந்து அதை உங்களுக்கு நாளைக்கு எடுத்து கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து நம்ம SRE 2400 பக்காவாக முடிச்சிட்டோம்னாலே போதும். 2410 வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். இது இந்த அளவுக்கு ஒரு கம்ப சுற்றுலாம். ஏன்னா நீங்கள் பார்த்துக்கோங்களேன், SRE 2400 தான் 27 பேஜுக்கு முடிச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது SRE 2410 இதை விட சிம்பிள் தான். ஏன்னா SRE 2410 பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அது ஒரு லிஸ்டட் கம்பெனி மட்டும் தான் SRE 2410 ஃபாலோவே பண்ண போகிறாங்க. இன்னொன்று லிஸ்டட் கம்பெனி எப்படியும் ஆடிட் பண்ணியிருக்கோம், ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர்ஸ் தான் இந்த இன்டர்வியூ பண்ண போகிறாங்கன்றதுனால இதில் வெறும் இன்டர்மை பற்றி மட்டும்தான் கவர் பண்ண போகிறாங்க. ஃபுல் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை இவங்க ரிவ்யூ பண்ண போகிறதே கிடையாது. they are only going to review the interim financial information. நல்லா பார்த்துக்கோங்க, இன்டர்ம் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இவங்க ரிவ்யூ பண்ண போகிறதுனால இவங்களுடைய ப்ரோட்டோகாலேஜ் ரொம்ப சிம்பிளாக கம்மியாக தான் இருக்கும். அதனால் யூ டோன்ட் ஹவ் டு வரி அபவுட் இட். ஓகேவா? ஸோ கோ ஃபார் அ பிரேக். ஒன்ஸ் யூ கம் பேக் ஐ வில் டிஸ்கஸ் வித் யூ. அது பேர் என்ன, இந்த ப்ராக்டிஷனர்ஸ் ரிப்போர்ட்டையும் மற்றதையும் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகேவா?